வருகை தந்துள்ள முதல்வர் ஐயா அவர்கள், இயக்குனர் ஐயா அவர்கள், சிறப்பு விருந்தினர் ஜீவகுமாரன் ஐயா அவர்களையும் அவர்களது துணைவியரையும் வரவேற்கிறோம். எங்கள் முன்னாள் துறைத் தலைவர் மணி ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். எங்கள் துறைத் தலைவர் மல்லிகாமன் அவர்களை வரவேற்கிறோம். ரேவதி மேம் அவர்களை வரவேற்கிறோம். அபிஜித் மேம் அவர்களை வரவேற்கிறோம். இதுவரை புத்தக வாசிப்பு முகாமை வாசிப்பு முகாமை தொகுத்து வழங்க மணியா அவர்களை வரவேற்கிறோம். வழக்கமாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பயம், எல்லாரும் பெரியவங்க முன்னாடி பேசும்பொழுது அது இயல்பாகவே ஒரு பதட்டம் வந்துடும். அதே பதட்டம் தான், அது நாளடைவில் சரியாயிடும். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு 10வது வாசிப்பு முகாமில் நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே இதை பற்றின ஒரு அறிமுகம் இருந்தாலும் இன்றைய சிறப்பு விருந்தினருக்காக இதை பற்றின ஒரு அறிமுக உரையை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாணவர்கள் வந்து 2023-24 கல்வியாண்டில் இங்கே இந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு பொருளாதாரத்தில் சேர்ந்தாங்க. பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய வழிகாட்டுதல் படி பார்த்தீங்கன்னா இங்கே மாணவர்களுக்கு ஒரு புத்தக பயிற்சி வகுப்புகள் நடத்தணும். அப்போ அந்த வகையில் அந்த ஆண்டு வந்து துறைத் தலைவராக இருந்தவர் மணி ஐயா. ஸோ அவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் ஒரு 7 நாள் புத்தக பயிற்சி வகுப்பு நடத்திருக்கோம். ஸோ அது அந்த வகுப்பில் வந்து அந்த வகுப்பினுடைய அறையில் வந்து அக்னி தங்கவேல் ஐயாவுடைய புகைப்படம் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து மணி சார் அவரையே நம்ம சிறப்பு விருந்தினராக அழைச்சி அந்த ப்ரோக்ராம் நடத்தலாம்னு சொல்லி முதல் ஆரம்பம் வந்து அக்னி தங்கவேல் ஐயா அவர்களை வச்சு நாங்கள் ஆரம்பித்தோம். அடுத்த 7 நாள் ப்ரோக்ராமினுடைய 2வது நாள் 3வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்திலிருந்து பாலம் புத்தகாலயத்தினுடைய ஆசிரியர் அவர் சகசரநாமம் அவர்களை அழைச்சி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அவர் தான் வந்து முதல்ல என்ன பண்ணினாருன்னா மக்கள்கிட்ட மாணவர்கள்கிட்ட வந்து இந்த வாசிப்பு எவ்வளோ முக்கியம், அதில் அவர் சொன்ன ஒரு வாக்கியம் என்னன்னா, எனக்கு பயமா இருக்கு, எங்க நான் இறக்குறதுக்குள்ள இத்தனை புத்தகங்களை படிச்சு முடிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு எனக்கு என்ன சொல்றது ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாசிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து மாணவர்கள்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அவரும் அப்போ மணி சாரும் சேர்ந்து ஒரு ஐடியா என்ன கொடுத்தாங்கன்னா, சரி இதை வந்து மாசம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு மாசமும் நான் வரேன், நீங்க என்ன படிச்சீங்க அப்படிங்கறத எங்கிட்ட தொகுத்து சொல்லுங்க அப்படிங்கிற வகையில சொன்னாரு. ஸோ அடுத்த ஒவ்வொரு இதவே வந்து ரொட்டீனா நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ முதல் மாசத்துக்கு வந்து அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் கொடுக்கணும். நியூஸ் பேப்பர் வச்சு ஒவ்வொரு மாசம் நீங்க படிங்க, அதுல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை தொகுத்து சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த வாசிப்பு முகாம். ஸோ அந்த வகையில் அவங்க வந்து ஒரு 9 புத்தகங்களை வாசிட்டாங்க. இது 10வது புத்தகமா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இந்த வாசிப்பு முகாம்ல அவங்க படிச்சு சொல்லக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்களுக்குமே அந்த பதிப்பு ஆசிரியர்கள் தான், யார் அந்த நாவல் எழுதுறாங்களோ புத்தகங்கள் எழுதுறாங்களோ அந்த ஆசிரியர்கள் முன்னிலையில தான் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான ஒரு சிறப்பான விஷயம். அப்படி அவங்களால வர முடியல அப்படிங்கிற கண்டிஷன்ல, ஏன்னா எங்கள் தேசம் ரொம்ப ஆயிஷா நடராஜன் சார் எழுதியிருந்தாரு, அந்த டைம்ல அவங்களால வர முடியலன்னு சொல்லி அவங்களுடைய நெருங்கிய நண்பரான ஜெயபாரதி மேடம் அவரை வச்சு நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பழனிதுரை சார் எழுதிய குடிமக்கள் தயாரிப்பு, கட்சி அரசியல் இருந்து மக்கள் அரசியல், இன்னொரு புத்தகம் வந்து எங்கள் ஊரில் எங்கள் தேசம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தையும் இவங்க வந்து ஒரு மதிப்புரை கிடையாது, இவங்களுடைய பார்வைகள் என்ன அந்த புத்தகங்களை படிச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசியாக நடந்த வாசிப்பு முகாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள்னு சொல்லிட்டு டாக்டர் முருகேசன் சார் எழுதின புத்தகம். ஸோ அதையும் வந்து அவங்க அவர்களுடைய முன்னிலையில தான் வந்து அவங்க பதிவு செஞ்சாங்க. ஸோ இது வந்து இந்த வாசிப்பு முகாம் ஏன் இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் வாசித்த எல்லா புத்தகங்களுமே ஆல்ரெடி பப்ளிஷ் ஆன ஒரு விஷயங்களை வந்து அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பட் இது உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புத்தகம் வந்து பப்ளிஷ் ஆக போறதே, அதாவது வெளி உலகங்கள் பார்க்கக்கூடியதே வந்து என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். நம்மளாம் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி இன்னைக்கு நம்ம கேள்வியை முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அந்த வாய்ப்பு வந்து இன்னைக்கு இந்த மாணவர்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வாசிப்பு முகாம் ரொம்பவே சிறப்பான ஒன்று. ஸோ இந்த வாசிப்பு முகாமிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று பார்மலாக ஒரு வரவேற்புரை வழங்குவதற்காக நமது துறைத் தலைவர் மல்லிகா மேடம் அவர்களை அழைக்கிறோம். அதில் வந்து நம்ம ஃபார்மர் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் மணி சாருக்கு தான் நம்ம வந்து நிறைய நன்றிகள் வந்து சொல்லணும். ஏன்னா நிறைய இன்னோவேட்டிவான ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து
பேக் போன் அப்படின்னு சார் இல்லாமல் இது வரைக்கும் நாங்கள் எந்த ப்ரோக்ராமே வந்து நடத்துனதில்லை. இப்போ காலையில் ஜெயக்குமார் சார் சொல்கிறப்ப கூட சொன்னார், சார் நீங்கள் வந்து கரண்ட்டில் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அதான் நான் சொன்னேன், சார் வந்து அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி ரிட்டையர்ட், பட்டு அவருடைய வந்து திங்கிங் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன பண்ணலாம் அப்படின்றத திங்கிங்கோட ஒவ்வொன்றும் இன்னோவேட்டிவாக சொல்லிட்டு இருப்பார். நம்ம கூட கொஞ்சம் ஏதோ ஒரு சோம்பேறித்தனத்தில் பேக் அடித்தாலும் சார் விடுறதில்லை. முன்னாடி வந்து ஓடுங்க 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 நம்மளை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அந்த பிஹாஃப் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மூலமாக நாங்கள் வந்து நன்றிகள் பல. அடுத்த நம்ம துறையின் சார்பாக வந்து நிறைய நன்றிகள் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது சாருக்கு. அதுக்கும் வந்து முதல்ல வந்து நன்றிகள் சொல்லிட்டு தான் வரவேற்பு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அடுத்து ஜீவகுமாரன் சாருக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன், யூஜிசி அந்த நேக் வந்து அக்ரிடேஷன்ஸ்க்கு வந்து நிறைய இன்னோவேட்டிவான ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவோம் எவ்ரி இயர்ஸ். ஸோ அந்த எவ்ரி இயரில் நாங்கள் வந்து இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாஸ் அப்படின்றத வந்து நாங்கள் என்ன ரிப்போர்ட் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்ஸ் 2023 வந்து ஜாயின் பண்ண இந்த புக் ரீடிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அவர் டிபார்ட்மெண்ட், எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது கொடுத்துருக்குறோம். அதுவும் நேற்று கூட நான் மேடத்துக்கிட்ட வந்து கேட்டேன், இந்த நம்ம பசங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த 1 இயருக்கு மட்டும் அந்த ரிப்போர்ட்டை மட்டும் கொடுங்க, நம்மளுடைய காலேஜுடைய மேகசினில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து மேடம் அனுப்பியிருக்கிறாங்க. அது முக்கியமானது பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த பூண்டியில் வந்து பறவைகள் வெள்ளோடு சரணாலயத்தில் வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண அந்த ஆர்டிகிள் வித் பிக்சர்ஸோட அனுப்பி கொடுத்துறாங்க. அதுவும் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். அடுத்து ரெண்டாவது வந்து அனதர் இன்னோவேட்டிவ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் அவர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அக்டோபர் 2 கிராம சபா மீட்டிங்க்கு வந்து நீங்கள் தான் இது வரைக்கும் கண்டினியூஸாக வந்து போயிட்டுருக்கீங்க, அதுக்கே ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். The whole effort goes to only நம்முடைய மணி சார் தான், சரிங்களா. நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி அடுத்து வந்து இன்னொரு ரீசெண்டான இது என்ன அப்படின்னா, இந்த இன்னோவேட்டிவ் டீச்சிங் மெத்தடாலஜியில் வந்து என்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லோக்கல் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உள்ளூர் பொருளாதாரத்தை அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா சாருக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம கரிக்குலத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம தமிழ்நாடு லெவல்லையும் வந்து இது இம்பேக்ட் ஆகும் அப்படின்றது வந்து நான் வந்து இங்கே வந்து நான் வந்து சொல்லிட்டு விரும்புகிறேன். அதுக்கு வந்து அந்த ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் டு அவர் மணி சார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து 10th உங்களுடைய புக் ரீடிங் ஒர்க் ஷாப். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஐ வெல்கம் அவர் டுடே ரிசோர்ஸ் பர்சன் ஜீவகுமாரன் சார் அவர்களை வந்து நம்ம துறையின் சார்பாக கல்லூரியின் சார்பாக வந்து வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து அவருடைய துணைவியார் கலாநிதி ஜீவகுமாரன் அவர்களையும் நமது துறையின் சார்பாக கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஃபார்மல் வெல்கம் ஃபார் அவர் ஃபார்மல் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டாக்டர் மணி சார் அவர்களையும் நமது துறையின் சார்பாக கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து உங்களோட 3 வருஷம் வந்து பயணிக்கிறாங்க. அடுத்து இன்னும் ஒரு 2 வருஷம் என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுடைய பயணிக்க போகிறாங்க. உங்களுடைய வகுப்பு ஆசிரியர் நீங்கள் பிஜி முடிக்கிற வரைக்கும் நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக. ஸோ அவங்களையும் நம்ம வந்து அனைவரின் சார்பாக வருக வருக வர வரவேற்கிறோம். நமது துறையின் ஆசிரியர்கள் டாக்டர் ரேவதி மேடம், டாக்டர் கஸ்தூரி மேடம் மற்றும் அடுத்து மற்ற ஆசிரியர்கள் வந்து மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவர்களையும் நம்ம வருக வருக வரவேற்கிறோம். இன்றைய ப்ரோக்ராமுடைய ஹீரோஸ் வந்து நீங்கள் தான், சரியா? ஸோ உங்களை வந்து நான் வந்து வருக வருக என வரவேற்கிறோம். நல்லாவே நீங்கள் வந்து கிளாப் பண்ணலாம். இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா சார், இவங்க கல்லூரியில ஜாயின் பண்ண பொழுது முதல்வராக நம்ம துறை தலைவராக இருந்தார் மணி சார். அதுக்கப்புறம் 2வது 3 துறை தலைவர்களை வந்து சந்தித்த ஒரே
ப்ரோக்ராமுடைய ரூட் காஸ், இதனுடைய ஆணி பேர் அவர் தான், ஆரம்பித்தவரும் அவர் தான். ஸோ இது இனி விருட்சமாக கொண்டு போக போகிறதும் அவர் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் மணி ஐயா அவர்களை தொடக்க உரை வழங்குவதற்கான அழைப்பு. பணி நிறைவுக்கு பிறகும் கூட பணியில் இருப்பது போலவே ஜீவகுமார் சொன்னது மாதிரி இங்கு வருவதும் உங்களோட உரையாடுவதும் பணி செய்வதுமான வாய்ப்பு யாருக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இந்த மகிழ்ச்சிக்குரியது தான். அதுக்கடுத்து எனக்கு நன்றி சொல்வதில்லை, நான் தான் உங்களுக்கு நிறைய நன்றி சொல்லுவேன். எனக்கு ரொம்ப தன்னடக்கத்தோடு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒரு மிக மிக எளிய ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இருப்பவங்க, அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நாங்கள் நமக்கு வேற எந்த அஜெண்டாவும் இல்லை. அப்படியான பணியில் தான் இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதனுடைய ஒரு பகுதி தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நாம் இருப்பதனுடைய ஒரு விளைவாக தான் புதிய புதிய விஷயங்களை நம்ம கொண்டு வரோம் அல்லது உருவாகுது. அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு தளமாக, அதுக்கு பாலமாக, அல்லது அந்த நாம் எடுத்து வந்த ஜோதியை முன்னெடுத்து செல்லக்கூடிய தடகள வீரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதான் பெரிய விஷயமே தவிர எப்பா இவங்க போனால் போதும் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இவங்க இருக்கும்போதே ஏகப்பட்ட வேலை, அந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்ய நம்ம நிறைய தான் வேலை செஞ்சோம். நேக்கெல்லாம் போக பார்த்தீங்கன்னா 10 செமினார் நடத்துக்குன்னா 50 செமினார் 50 கூட்டம் நடத்தும். அந்த மாதிரி அப்படி நினைக்காம இதெல்லாம் நல்லதான், வாங்க தொடர்ந்து செய்யுங்க, இன்னும் நிறைய ஏதாவது ஆலோசனை சொன்னாலும் அதுவும் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோன்னு நீங்கள்லாம் செய்வது தான் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் தான் உங்களுக்கு நன்றிக்கு உரியவன். நாம் விட்டு சென்ற பிறகு கூட நமக்கு நிறைய புதிய ஐடியா தோணும். வாங்க உடனே கூப்பிட்டு நிறைய சொல்லுவோம், அவங்க உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதை ஆர்வத்தோடு வரவேற்பார்கள். அப்போ அந்த மாதிரியான தான் அந்த ஒரு துறை நமக்கு வாய்க்கப்பட்டவர்களுக்கும் நீங்கள் குழந்தைகிட்ட கமிட்டடாக இருக்கிறதுனுடைய அடையாளம் தானே. அப்படி இல்லைன்னா அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறை ஆசிரியர்கள் அதற்கு இருப்பதான அடிப்படை காரணம் என்பதை சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக இந்த வாசிப்பு முகாம் இது என்னுடைய பெருங்கனவுகளில் இதுவும் ஒன்று. தொடர்ச்சியாக வாசிப்பு இயக்கத்தை நடத்துது, புத்தக திருவிழாவை நடத்திடும், புக்காக நடத்திடும். படிக்க வைக்கணும்ல, புக்கு வாங்கி கொடுத்துடலாம், படிப்பதான் முக்கியம். அப்போ அப்படியான வாசிப்பு நேற்று கூட பன்னாட்டு கருத்தரங்கத்தில் நான் அதான் சொல்றேன். வாசிப்பு தான் ஜீவகுமாரன் ஐயா அவர்களையும் கலாநிதி ஜீவகுமாரன் ஐயா அவர்களையும் இங்கே அழைத்து வந்தது. இந்த வாசிப்பு முகாம் இல்லை என்றால் அவர்கள் நம்முடைய நாம் அவர்களை அறிந்திருக்கவே முடியாது. அவர்கள் புலம்பெயர் இலக்கியம் என்றால் என்ன என்பதற்கு உலகத்திற்கு படைத்திருக்கிறார்கள் ஒரு புத்தகத்தை எழுதி. அது நடந்திருக்குமா, நடந்திருக்காதா, அப்படி நடந்திருந்தா எப்போ நடந்திருக்கு, யார் செஞ்சிருப்பாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் இந்த வழியாக வந்து அப்படி நீங்கள் ஆனால் நம்மகிட்ட படிக்கிற பசங்க, நான் முதல்ல படிக்கிற பசங்களை விட்டுட்டு ஆசிரியர்களுக்கு வாசிப்பு முகாம்களை நடத்தி கொண்டிருந்தோம் தமிழ்நாட்டில். இப்படி இதனுடைய பயணத்தில் ஒரு பகுதியாக தான் பனிக்காலத்தின் இறுதியில் தான் மாணவர்களுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் அல்லது இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் புத்தாக்க பயிற்சி இது நம்ம நடத்துவோம். நான் துறை தலைவராக வந்ததுலேருந்து 3 நாள் நடத்திட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் அதில் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, வாசிப்பு பற்றி ஒரு முக்கியத்துவத்தை சொல்லுவோம், அவங்களும் கேட்டு கதை கேட்டு போயிடுவாங்க. அப்போ இது ஒரு கதை மாதிரி இருக்கக்கூடாது. அந்த வாசிப்பு என்ற பெருநெருப்பு அவர்கள் மத்தியில் பற்ற வேண்டும் என்றால் அதை நாம் தொடர்ந்து எடுத்து செல்லணும். அது பற்றி எரிய வரைக்கும் அதுக்கு எண்ணெய் ஊற்றணும். தீபம் போடணும், தீபத்துக்கு எண்ணெய் இருக்கணும்ல. நம்ம அப்பயே பொறுத்து வச்சோம், அது சூட மாதிரி. முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜ் கோர்ஸில் செஞ்சதெல்லாம் சூடம் ஊற்றுற மாதிரி அப்பயே எரிஞ்சு அப்பயே நின்றுபடும். இது விளக்கு பொறுத்துற மாதிரி. அப்போ ஒரு விளக்கை ஒன்று பொருத்தி வைப்பதற்கான ஏற்பாடு இதை அருள்ஜோதி மேடம் இன்னொரு 2 இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ள இன்னொரு 2 ரீடிங் ஒர்க் ஷாப் நடத்திட்டு இதை ஸ்தூலமாக மெஷர் பண்ணி பார்க்கக்கூடாது. இந்த தொடர்ச்சியாக நம்ம 3 வருஷம் நடத்தணும் இல்லையா, என்னதான் நடக்க போகுது, என்ன உங்ககிட்ட உண்மையான என்ன நடந்தது, உங்களுக்குள்ள யாராவது வாசிக்க முடிஞ்சிருக்காங்க, சொந்தமாக புத்தகம் வாங்கி பார்த்து படிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இவ்வளோ வேலையை அவங்க
தொடர்ந்து முன்னேறுகிறாங்க. அப்போ அந்த மெஷர் பண்ணி என்ன கொடுக்குறாங்க, உங்கள் மத்தியில் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு, இந்த 3 வருஷம் முடியும் போது என்ன நடந்திருக்கு, அந்த 2 அவங்க மேடம் சொன்ன மல்லியா மேடம் சொன்ன 2, ஒன்று அந்த கிராமத்துகளுக்கு சென்று வர்றது, நம்ம இது கிராம பஞ்சாயத்தை பற்றி நம்ம பார்வையிட்டது, திருப்பி பயணம் செய்வது, இந்த வாசிப்பு முகாம்களில் தொடர்ந்து பங்கேற்பது. இதை ஒட்டி இது மட்டும்தான் இல்லை, இந்த 2ம் சேர்ந்து வேறு ஏதேனும் விளைவுகளை உங்களுக்குள்ள உருவாக்கிக்கணும். அது என்ன செஞ்சுருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். அந்த நாளை நான் அவரோட பார்த்துருக்கேன். அடுத்து இந்த புத்தகம் நெடிய பனைகள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. 50,000 ரூபா ரொக்க பரிசு பெற்ற நாவல். அவங்களே வெளியிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை. அந்த விழாவிலையும் நாம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. இந்த புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்னு படித்து முதல்ல அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டோம் நான் தானான்னு தெரியல. முதல்ல நான் பகிர்ந்து கொண்டேன். அது அணிந்துரையிலையும் வந்திருக்கு. அணிந்துரை அவசரமாக அவர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டது கூட நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு அந்த வேகம் குறையாமலே அணிந்துரை எழுதிந்து திருப்பி அட்டைப்படத்தில் என்னுடைய அணிந்துரை போட்டிருக்காங்க. அதை உங்களுக்கு முடிச்ச பிறகு ஷேர் பண்ணுறேன். இந்த அணிந்துரை எழுத நம்ம தான் அப்படின்னு கூட நமக்கு ஒரு அந்த ஸ்பீடில் அப்படியே வார்த்தை அள்ளி கொட்டுவது. அந்த மாதிரி அந்த நாவல் வெளிவந்திருக்கு. இப்போ வாசிச்சுட்டு யார் பிரசன்ட் பண்ண போகிறீங்களா அவங்களுக்கு தெரியும். நான் வாசிக்க காட்டிலும் என் நிலையில் வந்து வாசித்து பார்ப்பதை காட்டிலும் உங்களை மாதிரி 20 வயதில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்பதை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. அந்த ரிவ்யூ மீட்டிங் தான் நம்ம அதில் ரொம்ப நிறைய எடுத்துக்கணும். நீங்கள் பேசுங்க. இறுதியாக அவர் வந்து ஒரு தொகுப்புரை, இந்த நாவல் உங்களுடைய வாசிப்பு எப்படி இருந்தது, இந்த நாவலை எப்படி பார்த்தீங்க என்பதை பற்றி தொகுப்புரையாக ஜீவகுமார் ஐயா எப்பொழுதும் போல ஒரு தொகுப்புரை வழங்குவார். ரைட்டா? ஸோ இதோட நிறைவு செய்யணும். அவங்களுக்கு புரிஞ்ச வகையில் அவங்களோட கூற்று வந்து உங்க முன் தெரிவிப்பாங்க. இந்த செஷன் ஃபுல்லாக எந்த புக்கை பற்றி பேச போகிறோம், நீங்கள் எல்லாம் இதை என்ன கதையை பற்றி கேட்க போகிறீங்க அப்படின்னா நெடிய பனைகள். ஃபஸ்ட்டு நெடிய பனைகள் அப்படின்னா என்னென்னா, நெடிய பனைகள் அப்படிங்கிறது யாழ் மன்னல், அதாவது யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய மக்களோட ஒரு கைண்ட் ஆஃப் சிம்பிள். அவங்களை குடிக்கிற ஒரு குடியில் தான் இந்த நெடிய பனைகள் அப்படிங்கிறது. பனைகள் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து பனை மரம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் கற்பத்தரு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பனை மரத்தில் இருக்கிற எல்லா பாவங்களுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எல்லா மக்களுக்குமே. அது வந்து எந்த ஒரு பாட்டுமே வந்து வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுதான் வந்து ஒரு யாழ் நெடும் பனைகள். ஸோ பனைகளோட ஒரு இன்ட்ரோ. இப்போ இதில் வந்து என்னென்ன சாப்டர் வரப்போகுதுன்னு நான் சொல்லிடுறேன். ராசையா, தங்கம்மாள், விமலன், சகானா, வதனி, வேணி, சிவராஜா, கோமதி, சுரேன், இந்த கேரக்டர்ஸ் தான் வந்து நீங்கள் கேட்க போகிற கதையில் வரக்கூடியது. வானம் எங்குமே பட்டாசு வச்சுக்கிட்டு ரொம்ப மத்தாப்புக்கெல்லாம் கொளுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு புது வருடத்தை ஒட்டி எல்லாமே பட்டாசு வச்சு ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நடு இரவில் 63 பேரோட இதய துடிப்பு மட்டும் ரொம்ப அதிகமாக துடிக்குது. ஏன்னா மன்னாரிலிருந்து புறப்பட்ட ஒரு படகு தனுஷ்கோடி கரைக்கு வந்தாடிது. அந்த நடுக்கடலில் இந்த மாதிரியான வான வேடிக்கைகள் எல்லாமே வந்து வானத்தில் கலக்கலராக தெரிஞ்சிருக்கும் போது அதை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ரசிக்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில இல்லை. ஏன்னா 30 பேர் மட்டும் போகக்கூடிய ஒரு படகுல 63 பேரை ஏற்றிக்கிட்டு மன்னார் கரையிலிருந்து தனுஷ்கோடி கரைக்கு அந்த கப்பல் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் இதே மாதிரி 55 பேரை ஏற்றிட்டு ஒரு படகு வெள்ளத்தால 55 பேர் கடல்லே இருந்துட்டு வெறும் 4 பேர் மட்டும் கரைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இலங்கையில் வந்து எந்த வீதியிலுமே உயிர் பயம், எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு தெரியாமல் அங்கே இருக்கிற மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது இராணுவமாக இருந்தாலும் சரி, இல்லை போர்க்குழுவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அங்கே ஆமானாலும் உயிர் போயிடும், இல்லை அப்படின்னாலுமே உயிர் போயிடும். அதனால தான் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத 30 பேர் மட்டும் வரக்கூடிய ஒரு படகுல 60 பேர் வந்து டிராவல் ஆகி வராங்க. முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கிற தூரத்தில் படகு நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தராக இறங்கி வராங்க. நடக்க முடியாதவங்களை 2 பேராக தூக்கிக்கிட்டு கரைக்கு வந்துடுறாங்க. அந்த படகு ஓட்டிட்டு வந்ததும் இவருக்கு உதவி
யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சிறையில் போடுவாங்க. ரெண்டாவது என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அந்த நிலவு வெளிச்சத்தில் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தவங்களா எல்லாருமே வந்து அந்த கடற்கரையை ஒட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசுது. அது என்ன, அந்த கடலோரத்தில் போகிறதுனால மீன் ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மனிதர்களோட மலம். அவங்க காலில் எல்லாமே பட்டு எல்லாத்துக்கும் கொமட்டுற மாதிரி, தலை சுற்றுற மாதிரி, வாமிட்டர் மாதிரி, இந்த மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அவங்க அந்த கடற்கரையை தாண்டி போயிட்டு இருக்காங்க. யாருமே சத்தம் போடாமல் போகணும், ஏன்னா ஏதாவது ஒரு காவலாளர்கள் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா அவங்க கூட்டிகிட்டு போகிறவங்க அவங்க வந்து சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. விமலன் வந்து நம்ம வாழ வந்த இடத்துல வரும்போதே மரத்தை எல்லாம் முடிச்சிட்டோமே அப்படின்னு அவனுக்கு வந்து அவசரமாக படுது. விமலன் வந்து அவனோட அம்மா அப்பா அவனை விட 5 வயது குறைந்த ஒரு தங்கையோட இந்த தனுஷ்கோடிக்கு வந்திருக்காங்க. தகப்பன் ராசையா, தாய் தங்கம்மாள். விமலனுக்கு வந்து ஒரு தங்கை, அவள் பேர் சகானா. அவனுக்கு 2 அக்காவும் இருக்காங்க. மூத்தவள் பேர் பதனி. அவங்களுக்கு திருமணமாகி நார்வேல இருக்காங்க. அவங்களுக்கு வயது 8 வயதில் பேகி அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எலக்ட்ரிஷனாக வேலை செய்வார். அடுத்து இன்னொரு தங்கை கோமதி. அவங்களுக்கு டென்மார்க்கில் இருக்கிற இலங்கை தமிழ் பையனை திருமணம் செய்யறதா பேசி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் போய் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பொருளாதார சுச்சுவேஷன் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க எங்கே வராங்கன்னா அவங்க தங்கக்கூடிய அந்த மண்டப முகாமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே வந்து ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக பிடிச்சி அங்கே உடலில் ஏதாவது காயம் இருக்கா, ஏதாவது தழும்புகள் இருக்கா, இவங்க வந்து இராணுவத்தை சேர்த்துள்ளதா, இல்லை போர் பயிற்சியில் ஏதாவது இருந்தாங்களா அப்படின்னு பார்த்து அவங்கள தனித்தனியாக பிரித்து கொண்டு வராங்க. இங்கே அவங்க நடத்துனதுக்கும் இலங்கையில் அவங்க நடத்துனதுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம், அங்கே அது இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாடு தான் இருந்துச்சு. அவங்களுக்கு 10க்கு 10 அகலமுள்ள ஒரு இடமும் அவங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு படுக்கிறதுக்கு தேவையான சில திங்ஸும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இப்போ கழிப்பறை ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ எங்கே பார்த்தாலுமே தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி, அங்கே இருக்கிற கதவுகள் எல்லாமே வந்து மரத்தால் அப்புறம் வந்து கோணிப்பையில தான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான் இருந்துச்சு. அவர் அதுக்கு அந்த மகன் என்ன சொல்றான்னா, நம்ம அங்கே இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை, நம்ம இங்கே வந்து ஒரு திறந்த சிறைச்சாலை இருக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க பேசுறது வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 1987 எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி அகதிகளாக வந்து மண்டபத்தில் தங்குறவங்களுக்கு வாழை இலையில சாப்பாடு போட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. 1991 ராஜீவ்காந்தி எப்போ இறந்தாரோ அதுக்கடுத்து மண்டபத்துக்கு அகதிகளாக வரவங்க குண்டு வைக்க தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பார்வையில் தான் அவங்க எல்லாத்தையுமே பார்த்தாங்க. தனுஷ்கோடி கரை அப்படின்னாலே கள்ளக்கடத்தல், ஆயுத கடத்தல், போதை வஸ்து கடத்தல், மனித கடத்தல், இந்த மாதிரி கடத்தல்காரங்க இருக்கிற ஒரு கரையாக தான் பார்த்தாங்க. அங்கே கொடுக்குற பணம் வந்து அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்களுக்கு போதாது தான் இருந்துச்சு. அதனால அங்கே இருக்கிறவங்க வெளியே போய் வேலை செஞ்சு வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே அது வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால மீன்பிடி தொழில் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. சொந்தமாக நிலம் வச்சு வேலை செஞ்சவங்களும் சரி, தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சவங்களும் சரி, இந்த மீன் வளையா அதில் வந்து ஒரு போராடுற மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாங்க. இலங்கையில் வந்து பல பக்கத்துல இருந்து எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த மண்டபத்துக்கு அகதிகளாக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரே ஒரு மண்டப அகதிகள் அப்படிங்கிற ஒரு அடையாள அட்டை கூட தான் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே ஒரு சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இரவோ பகலோ இந்திய உளவுப்படை வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலியை கூட்டிட்டு போவாங்க. ஏன் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த போதை வஸ்து கடத்துறவங்க, ஆள் கடத்துறவங்க, அந்த மாதிரி கடத்தல்காரங்களும் இந்த அகதிகளோட ஒன்னா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்பப்ப வந்து விசாரணை பண்ணுவாங்க. இப்போ ஒரு விதை ஒரு மண்ணில் விழுந்துச்சுன்னா அது வந்து அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி அதோட வேரை வச்சு மரம் வளரும். அதான் வந்து இயற்கை. அதே மாதிரி இப்போ ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தவங்க, இந்த விமலன் சகானாவாகட்டும், இல்லை வெவ்வேறு நாட்டுக்கு நார்வே இந்த மாதிரி புலம்பெயர்ந்து போனால் அவங்களோட சகோதர சகோதரிகளாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே நிலைமை தான் அப்படின்னு. பரணி வந்து ஒரு கடிதம் எழுதாங்க. நீங்கள் கோமத்தோட திருமணத்தை முடிச்சுட்டு சிங்கப்பூர்ல இருந்து உடனே வந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்துருங்க அப்படிங்கிற. இங்கிருந்து தான் வந்து நம்ம ஸ்டோரி அப்படிங்கிற உடனே ஸ்டார்ட் ஆகும்.
உள்ள ஐரோப்பா, நார்வே, டென்மார்க், ஜெர்மனி இந்த மாதிரியான எல்லா நாட்டுமே இதோட நிலைமை தான். பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் இல்லாதவங்கள ஒரு மாதிரி. பணம் அப்படிங்கிறது மணி, டாலர், ரூட், பவுன்ஸ் இப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேரில் சொன்னாலும் மாற்றம் அப்படிங்கிறது அடிப்படையில் எல்லா நாட்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ எழுதிகள் அல்லது அகதிகள் அப்படின்னு சில பேர் வந்து கௌரவமாக பேசுவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி வரவங்களை கரும் பண்டிகைகள் அப்படின்னு அவங்க பேசுக்கு முன்னாடியே திட்டுவாங்க. அது வந்து அவங்க பார்த்தும் பார்க்காத மாதிரியான போகிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. எதிர்த்து கேள்வி கேட்டால் இது என்ன உன்னோட ஊரா அப்படின்னு கேட்டுருவாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை. இப்படி அடுத்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்த ஒரு பல்லாயிரம் இலங்கை தமிழர்கள் ஒரு குடும்பம் தான் இந்த சிவராஜா மதனி குடும்பம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருவரா அகதிகளாக வந்திருக்கீங்க. இப்போ இவங்களுக்கு 13 வயசுல ஒரு மகள், அவள் பேரு வேணி. இவங்க வந்து மதனி அப்படிங்கிறவங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு மூத்த பொண்ணா பிறந்துட்டாலே எல்லா பொறுப்பையுமே அப்படிதான் ஏற்றுக்கணும். இதுதான் வந்து யாழ்ப்பாண கலாச்சாரம். என்னதான் எல்லா கடமைகள் கனவுகளும் இருந்தாலும் மதனிக்கும் சில கனவுகள் இருந்துச்சு. முதலாவது அவரோட தங்கைக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்து வைக்கணும். 2வது இலங்கையில் இருக்கிற அவங்களோட அம்மா அப்பா தம்பி எல்லாத்தையும் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரும். இது எல்லாம் ஒரு பக்கம் வந்து நிறைவேறி இருக்கும்போது அவருக்கு டெய்லியுமே இருக்கிற ஒரே கவலை அவரோட மகள் வேணி பட்டது. வேணி வந்து நார்வேல இருக்கிறவங்களும் சரி பிற இனத்த பிள்ளைகளோட ரொம்பவும் வந்து படிப்பில் ரொம்பவும் கெட்டிக்காரி. அவரோட படிப்புல வந்து எந்த விதமான இதுவுமே சொல்ல முடியாது. அவன் நல்லா படிப்பா. இருந்தாலும் ஏன் டெய்லியும் வந்து அவன் நினச்சி வேலையாக படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாமி இருப்பாங்க, பராசக்தி மாமி. அவங்க அடிக்கடி அந்த ஆண்டி அடிக்கடி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் 15-16 வயசுலேயே பிள்ளைங்கள்லாம் வந்து வயசுக்கு வந்துடுவாங்க. இப்போ வயசுக்கு வந்துடுவாங்க. இப்போலாம் 9-10 வயசுலேயே பிள்ளைங்கள்லாம் வயசுக்கு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்று போதும் வதனியோட அந்த நாள் முழுக்கமும் நரகமாயிடும். அவளுக்கு என்ன ஒரு ஆசைனா வேணியோட பூமும் புனித நீராட்டு விழா பியூபர்ட்டி செரமனி இதை வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. ஏன்னா இது வரைக்குமே வந்து வேணி வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டா. அது வந்து அவளுக்கு ஒரு பெரிய குறையாக இருக்கும். ஐரோப்பாவில் இருக்கிற கோயிலுக்கும் சரி, மாதா கோயில், சர்ச் இந்த மாதிரி ஒரு கோயில் விடாமல் எல்லா கோயிலுமே அவன் நேர்த்திக்கடை வச்சுருப்பா. இந்த கடவுள் வந்து சக்தியான கடவுள் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த கோயிலுக்கு போய் ஒரு நேர்த்திக்கடை வச்சுப்பா. இதெல்லாம் எதுக்காகனா அவளோட பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணி அவளுக்கு வந்து அந்த பியூபர்ட்டி செரமனியை வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. அப்போ வந்து அந்த பராசக்தி ஆண்டி வந்து அப்பப்போ வந்து அவர்கிட்ட ஏதாவது ஒன்று ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது சடனாக எங்கள் அப்பாவும் அந்த வேணியும் வராங்க. அப்போ வந்து அந்த பேசுறதை வந்து அப்படியே நிறுத்திடுறாங்க. அப்புறம் வந்து அந்த ஆண்டி வந்து இன்னொரு சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை தெரியல, ஏதாவது புதுசா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் செல்விங்கிற ஒரு பொண்ணு ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு 9 வயசு தான். போகிற வழியிலே அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடும் இப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இந்த கற்பூரத்துல தீக்குச்சி போட்ட மாதிரி ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்காகவே இருக்கும். என்ன இவங்க வந்து நம்ம பொண்ணு வரலங்கிறத வச்சு சொல்கிறாங்களா இல்லை எல்லாரும் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா அப்படின்னு அவங்க அதை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே சாஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க வேணி வந்து இப்போ ஒரு 3 வருஷமாக எந்த புது படம் வந்தாலும் நகை வந்தாலும் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு வருஷமுமே அவங்களோட கனவு வந்து நிராசையாக தான் போகும். ஏன்னா வேணிக்கு வந்து எந்த ஒரு நல்ல செய்தியுமே வந்திருக்காரு. அவங்களுக்கு வந்து என்ன ஆசைன்னா ஐரோப்பாவிலேயே நடக்காத மாதிரி இந்த நார்வேலேயே நடக்காத மாதிரி பெருசாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறது அந்த வேணியோட ஆசை, வதனியோட ஆசை. ஒரு நாள் வேணி வந்து இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது சிவராஜா வந்து கேட்பேன், நீ எப்போ பார்த்தாலும் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, பணம் வந்து எப்போ பழுக்குமோ அப்போ தான் பழுக்கும், நம்ம வந்து அதை வந்து எது பண்ணாலும் அது வந்து வேலைக்கு ஆகாது, அவள் சின்ன பிள்ளை தானே ஓடி ஆடி விளையாட்டும், அவளுக்கே வந்து 4 வேலிக்கட்டை நினைக்கிற அப்படின்னு அவளை திட்டிட்டு போவாங்க. ஒரு நாள் வேணி வந்து மார்க் ஷீட் கொண்டு வந்து சொல்லுவேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அப்படின்னு கொண்டு சொல்லும்போது அது போய் உங்கள் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க.
உடனே வந்து அவர் என்ன ஆச்சு அப்படின்னு அப்பா கேட்கும்போது உங்கள் அம்மாவுக்கு வந்து மூளை சரியில்லாத வந்து ஆக்ஷன்லேயே பண்ணி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வேணி வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்ஷீட் அப்படியே டேபிள் மேலே போட்டு கொடுப்போம். அத்தியாயம் 3 சுரேன் கோமதி. தீர்த்தம் பார்க்க புறப்பட்டு போராட்டத்துக்கு போகும்போது கோமதியோட வயது 19. அவள் போராட்டம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போராட்டமே வேணாம் அப்படின்னு எடுத்துட்டு வரும்போது அவளுக்கு வயது 22. இந்த இடைப்பட்ட ஒரு 3 வருஷ கேப்ல எந்த ஒரு ஆரவாரமும் செய்யாம வாமா அப்படின்னு அவங்க உள்ள கூப்பிடுறாங்க. தம்பியும் சரி அவள் தம்பியும் சரி அவளுக்கு அதிகமா பேசவும் இல்லை. எந்த சொந்த பந்தங்களும் சரி அவளை வந்து அவ்வளோ பெருசா கண்டுக்கவே இல்லை. ஏன்னா போராட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவளை எந்த காலேஜுக்கு சேர்க்கலாம், அவளை எந்த துறையிலலாம் படிக்க வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவள் வந்து அந்த போராட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எதை பத்தியுமே கவலைப்படாம இருந்தாங்க. அவளோட பொழுதுபோக்கே இலங்கை ஸ்லாங்லையோ இந்தியாவோட மொழியிலையோ ஒரு சீரியல் பார்த்துட்டு தான் அவளோட டேஸையே வந்துட்டு போட்டு கழிச்சிட்டு இருந்தா. யாழ்ப்பாண நகரத்துல போராட்ட பிரிவுல கலந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெண்குள்ளேயே போராட்டத்துக்கு போயிட்டு வந்தது அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு துரோகம் பண்ண மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. கோமதி செய்த புண்ணியமோ இல்லை அவர்கள் பெற்றோர் செய்த புண்ணியமோ அவளுக்கு வந்துட்டு டென்மார்க்ல இருந்து ஒரு சம்பந்தம் பண்ணாங்க. அவர் பேர் தான் சுரேன். அவருக்கு வயது 28. அவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அது வந்து எங்கன்னா சிங்கப்பூர்ல. கோமதி அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்க கோமதி மாப்பிள்ளை தாய் தகப்பன் அவங்க மட்டும் சிங்கப்பூருக்கு போறாங்க. அவங்க சிங்கப்பூர்ல வந்து இறங்குறதுக்கு அப்புறம் சீனர், தாய்லாந்தர், மலேசியர், இந்தியர்கள் இப்படின்னு எல்லாருமே அந்த விமானம் என்ன பேரு? யுகிதா. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பிட்டதில்லை, இப்போ நல்லா செய்திருக்கிறோம். இப்போ வாசிக்க தெரியுது. இந்த பொண்ணு யுகிதா ரொம்ப டீப்பாக வாசிக்கிறான். ஆனால் நாங்கள் ஒரு விமர்சன பார்வையில் படிக்க இந்த முழு புத்தகத்தையும் இந்த அரங்கத்தில் வாசிப்பது நோக்கம் அல்ல. ஃபர்ஸ்ட் 2 சப்ஜெக்டு நான் வெரி எழுதினது தான். அந்த பொண்ணு ரொம்ப அதை வாசிச்சிருக்கிறீங்க, ரொம்ப இதாக வைக்கிறீங்க. இதை வாசித்த பிறகு உங்களுக்கு இன்னும் வந்தது வாட் யூ ஃபீல்ட். இந்த நெடிய பனைமரத்தோடு எப்படி இந்த கதையை கொண்டு நாம் சேர்த்துருக்கிறோம். நீங்கள் ரொம்ப வாசிச்சிருக்கிறீங்க. இப்போ எனக்கு இவ்வளோத்தையும் நாங்கள் வாசிச்சிங்கள இவ்வளோத்தையும் இட் டேக் 2 hours நேரம் கருதி நீங்கள் இப்போ இந்த கதையின் சுருக்கத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள். இது உங்களுக்கு என்ன தாக்கத்தை உண்டாக்குது? என்ன ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வருங்க, கவலையோடு வருவோம், சந்தோஷத்தில் வருவோம், கைதட்டிட்டு வருவோம், கடைசி காட்டு ஓடும் வரை எழும்பி நின்று நிற்போம். அதை நீங்கள் சொன்னால் அதுதான் அந்த இவர்கள் எல்லாரும் இந்த புத்தகம் படிக்க போகிறாரு. சரிதானே? குறுக்குறாண்டு நினைக்கக்கூடாது. தேவையே இல்லை அது சொல்றதுல என்ன கருத்து.
பேசுறவங்க மைக்ல பேசுதுன்னு முன்னாடி கேக்குது, அந்த சைட்லாம் கேட்குது. அதனால மைக்ல கொஞ்சம் பேசு. நான் வந்து அத்தியாயம் 6லேருந்து 9 வரைக்கும் சொல்ல போகிறேன். இதில் நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இலங்கையிலேருந்து ஒரு ஃபேமிலியாக வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதையும் மீறி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க கஷ்டத்தையும் தாண்டி என்னென்ன அவங்க படிப்புக்காக அப்புறம் அவங்க வேலைக்கு போகிறது அதெல்லாம் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி போகிறாங்க அப்படின்றது. இவங்களை வந்து மற்றவங்க வந்து எவ்வளோ கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க அப்படின்றது. விமலன் வந்து இதில் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அந்த அதிகாரிங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன இது தேவைப்படுதா, நீங்கள் எவ்வளோ அடிமைகளாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இதை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. இலங்கையில் வந்து அரசாங்கம் வந்து இவங்களோட வாக்குரிமையை பறிச்சுக்கிட்டாங்க. வாக்குரிமையை பறிச்சுட்டு இவங்களை வந்து ஒரு மலையட்டை பூச்சி மாதிரி இவங்களை உறிஞ்சு அவங்கள வந்து அவங்க காயப்படுத்திட்டு இருக்காங்க. அதிகமாக வந்து தேயிலை தோட்டத்தில் சிறு பெண்கள் வேலை செய்கிறாங்க. அந்த பெண்களோட பேர் வந்து சரஸ்வதி, லக்ஷ்மி, ரசதி அந்த மாதிரி பேரில் தான் மோஸ்ட்லி இருக்கும். இவங்களுக்கு வந்து கொடுக்குற துணி கூட அவங்களுக்கு வந்து குறைந்த அளவில் தான் இருக்கும். ரொம்ப அதிக விலையில் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் வந்து நீளமாவோ இல்லை ஏதோ ஒரு வடிவில் ஒரு தையல் வகுப்பே போகாதவங்க எப்படி தைச்சு தருவாங்களோ அந்த மாதிரி தைச்சு தருவாங்க. இவங்களோட முடி வந்து ஷார்ட்டாக வெட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேர் பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஷார்ட்டாக வெட்டி மொட்டையடிச்சு விட்டுருப்பாங்க. பெண்கள் வந்து பருவம் அடையும் வயதுக்கு வந்த பொழுது அங்கே இருக்க பெரிய வீட்டு பையங்கனால இவங்க வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. இரவு விடிந்தால் பகல், பகல் வந்தால் ஓட்டம் அப்படின்ற மாதிரி இவங்க வாழ்க்கை இருக்கும். இதில் வந்து கோமதி வந்து வேலைக்கு வந்து ஓடிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் வந்து அவள் வந்து நான் வந்து வீட்டுக்கு தூரமாக இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு திங்க் பண்ணுறா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறதுக்கு அவளுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, கவலையாகவும் இருக்குது. அதனால் அவள் சொல்லாமே இருக்கிறா. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வாந்தி எடுக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க, ஏன் வாமிட் பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு அவன் சொல்கிறா. இப்போ நம்மளுக்கு இது தேவையா, இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அதனால் அவள் வந்துட்டு இது வேணும், நம்ம சந்தோஷத்துக்கு இதை கெடுக்காது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, நல்லா இருக்குது, செக்கப்பில் ரெகுலராக வர வேண்டாம், ஒரு அட்டை தருவாங்க, அதைப்படி வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியை வந்து சிங்கப்பூர், இலங்கை, அப்புறம் வந்து நார்வே அங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கால் பண்ணி சொல்லும்போது அவங்க அம்மா வந்து டாக்டரை விட 10 மடங்கு அதிகமாகவே அவளுக்கு அறிகுறை சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ. ஸ்டோரியில் நான் என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னா மதுஸ்ரீ. இந்த ஸ்டோரியில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மதுஸ்ரீ
இந்த ஸ்டோரியில் வந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா, ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து நார்மல் தான். ஆனால் இப்போ தமிழ்நாட்டு வழக்கப்படி பார்த்தா அது ரொம்ப பெரிய சடங்கு மாதிரி பண்ணுவாங்க. அது இலங்கையில் வந்து அந்த வேணின்ற பொண்ணுக்கு வந்து அதில் நாட் இன்ட்ரெஸ்டாக, அதில் எதுவுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கவே மாட்டா. அதில் அவள் வந்துட்டு இல்லை, ஆல்ரெடி ஏஜ் அட்டன் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகிருக்கும். அவள் சொல்லவும் மாட்டா, வீட்டில் சொல்லவும் மாட்டா. திடீர்னு ஏதோ ஒரு நாள் வந்துட்டு அவங்க வீட்டில் எப்படியோ தெரிஞ்சிடும். அதை வந்துட்டு அப்போவே கூட அவள் மறைக்க மாட்டா. இதில் வந்துட்டு என்ன, அது வந்து கோமதியோட ஸ்டோரி. கோமதி சுரேனும் வந்துட்டு கோமதி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. அது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அபார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து செலவு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ணிடுவாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுச்சுன்னா அது நார்மல், அதை வந்து பெரிய சடங்கு மாதிரி இதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் அத்தியாயம் 14லேருந்து 19 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன். ஆனால் நிறையா பேசணும்னு வந்தேன். இங்கே வந்து என்னால் நிறையா பேசணும்னு வந்தேன். ஆனால் இது கொஞ்சமாக சொல்கிறங்காட்டி எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த வேணி அவங்கள பற்றி தான் எனக்கு வந்துருச்சு. வேணியும் கோமதியும் பற்றி. வேணி வந்து 2 இயர்ஸாக ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சொல்லாமல் இருப்பாங்க. அவங்க வீட்டில் சொன்னால் இவங்க வந்து பெரிய கலாச்சாரம் பண்ணுவாங்க. இது வந்து தமிழக கலாச்சாரத்தை பற்றி வந்து அதன்படி நடக்கணும்னு வந்து வதனி ஆசைப்பட்டிருப்பாங்க. நான் தான் பெருசாக பண்ணணும், நான் எல்லாத்தையும் விட பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு வதனியோட இதாக இருக்கும். ஆனால் வந்து வேணிக்கு வந்து அதில் சுத்தமாக வந்து ஒரு பிரியமே இல்லை. அவங்க வந்து அந்த நாட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு வேணி நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே வளர்ந்து இருப்பாங்களா, அது வந்து இந்த வதனிக்கும் அவங்க ஹஸ்பண்ட் சிவராஜன் அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சா அவங்க வந்துட்டு ஏதோ பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்துட்டு வேணி வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக ரொம்ப மயக்கம் போடுற மாதிரி ஆகி அது ஒருத்தவங்களுக்கு தெரிய வரும். அதாவது அந்த அந்த இதுக்கு பேர் வந்து அந்த நகர சபை அப்படின்னு சொல்றது அவங்க வந்து அந்த நகர சபை அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் வந்து. அப்புறம் வந்து வேணி அவங்க வீட்டில் வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி 2 இயர்ஸுக்கு முன்னாடியே அவங்க பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க, உங்கள் வீட்டில் வந்து சொல்லாமல் இருக்காங்க, சொன்னால் நீங்கள் வந்து பெருசாக இது சடங்கெல்லாம் பண்ணுவீங்க, அது வந்து வேணிக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி வேணியை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து ஸ்கூலும் வந்துட்டு தனியாக நாங்களே இங்கேருந்தே படிக்க வச்சுப்போம் அப்படிம்பாங்க. இவங்க அம்மா வடலிக்கு வந்து அது பிடிக்காது, நீங்கள் ஏன்னா எங்கள் பிள்ளைய வந்து எங்கள் கிட்டேருந்து பிடிச்சி கொண்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். அப்புறம் வந்துட்டு வேணி வந்து நான் இங்கேருந்தே படிச்சுக்கிறேன், ஏன்னா சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து இந்த சடங்குகள்லாம் பண்ணியிருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 பேர் மேத்ரா பீட்டர்ன்ற அந்த 2 பேர் தான் அந்த நகர சபையிலேருந்து வருவாங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்டே சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையுமே, வீட்டை பற்றி எல்லாத்தையுமே வந்து வேணி வந்து அவங்க கிட்ட சொன்ன உடனே அப்புறம் வேணியை வந்து இவங்க தனியாக கூட்டிகிட்டு போடுவாங்க. தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க பாதுகாப்புலேயே வச்சுருப்பாங்க. அப்புறம் நடுவில் இந்த கோமதி அவங்களோட கதையும் வரும். நடுவில் வந்து கோமதிக்கு வந்துட்டு அந்த அவங்களோட சம்மந்தமே இல்லாமல் வந்து அந்த 2 குழந்தையும் அபார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு கோமதியும் நிறைய புலம்புவாங்க, இந்த மாதிரி அப்பாவி பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண வச்சு இந்த மாதிரி வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படிலாம் துன்புறுத்துறானுங்க, என்னை விட்டால் நான் இவனை வந்து சுட்டு கொண்டுட்டு நான் என்ன ஊருக்கே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் பேசியிருப்பாங்க. அப்புறம் வந்து நர்ஸுங்களும் வந்து இவங்களுக்கு ஆதரவாக கோமதிக்கு ஆதரவாக இருப்பாங்க. அந்த இந்தியாவிலேருந்து அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணியும் கோமதிக்கு ரீச் ஆகாது. வதனியும் பயந்துட்டு இருப்பாங்க. வதனிக்கு வந்து இவங்க பொண்ணோட காரியத்தை சிந்திக்கிறதா இல்லை கோமதியோட காரியத்தை சிந்திக்கிறதா அப்படின்னே வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து அடுத்த சாப்டரில் இந்த 18 வந்துட்டு இவங்க வந்து 19 நினைக்கிற அத்தியாயம், அதில் வந்து இவங்க வந்து திரும்பி போய் வேணியை பார்க்க போவாங்க. அப்புறம் வந்துட்டு அங்கே போயிட்டு அந்த வேணிகிட்ட வந்து பேசும்போது வேணியோட இதெல்லாம் வந்து சொன்னாலே இந்த மேட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் முடிஞ்சால் நீ வயசுக்கு வந்து காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, நீ படித்து இவன் வந்து நிறைய மார்க் எடுத்திருப்பா, அதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு தெரியாது இந்த வதனிக்கு. அந்த வேணியை வந்து நீ வந்து
வயசு பெரிய பொண்ணு ஆகி காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுருப்பாங்க. அதையெல்லாம் வந்து வேணி வந்து இந்த மேட்ரா கிட்ட சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே வந்து மேட்ரா வந்து இவங்க கிட்ட போட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அதுதான் அவளை ரொம்ப பாதிச்சிருச்சு, நாங்கள் இந்த கஸ்டடியிலே வச்சு நாங்கள் எங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து நாங்களே பார்த்துக்கிறோன்னே. அப்புறம் அவங்க அம்மா வந்து அதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்து கடைசியாக வந்து இவங்க வந்து இன்னொரு பக்கம் பிரிண்ட் போட்டு கொண்டு தருவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ தூரம் பேசினது எல்லாத்தையும் நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்க, நாங்கள் இந்த மாதிரி பார்த்துக்குறோம், நாங்களே படிக்கிறோம், ஸ்கூலுக்கும் அனுப்பிடுவோம், அதே ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம், பழக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸ் கூடயும் இருக்கட்டும், நாங்கள் அதே ஸ்கூலுக்கு அனுப்பி நாங்களே பார்த்துப்போம், கொஞ்ச நாள் இவங்க இங்கேயே இருந்து போகட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரிண்ட் போட்டு கொண்டாந்தோடனே இதில் நாங்கள் கையெழுத்து போடலாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சிவராஜன் கேட்பாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு இல்லை, நீங்கள் கையெழுத்து போடலைன்னா வேணியை திரும்பி பார்க்குற மாதிரி சூழலும் வரும், பார்க்காத மாதிரி சூழலும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சிவராஜனும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்துட்டு முடிவு பண்ணி கையெழுத்தும் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் வந்து வேணி வந்து எமோஷனல் ஆகி அழுகு வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகுலான்னு வரும்போது அவன் என்ன சொல்லிடுவான், நல்ல இதை எங்களுக்கு கொடுத்துட்டேன், நல்ல பிள்ளையை வளர்த்தி இது பண்ணுற மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டேன்னு ஒரு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. அதுக்கு வேணி வந்து அழுகுன்னு அழுவாங்க. அப்புறம் மேத்ராவுக்கு வந்து புரியாது, அந்த மொழியும் இந்த மொழியும் இதாக இருக்கங்காட்டி அந்த மொழி பெயர்க்கிறவங்க கிட்ட கேட்டு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசி பேசி தான் வேணியோட மனசை வந்து ரொம்ப காயப்படுத்திருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த சிவராஜன் வந்து ஒரு 1000 பணம் வந்து கொடுத்துட்டு போவார் இவங்க கிட்ட. அப்போ இந்த மாதிரி இந்த இந்தியர்கள் 1000 ரூபா வந்து பாக்கெட் மணியா கொடுப்பாங்க, அவங்க மறக்காம ஏற்றுப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க 50 ரூபா 100 தான் தருவாங்க, பிள்ளைங்களுக்கு இவங்க மட்டும் இவ்வளோ காசு தந்துட்டு போறாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி இந்தியர்கள்லாம் இப்படிதான் நாட்டிருக்கு, எல்லாருமே பிள்ளைங்களுக்காகவே அவங்க சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு காசெல்லாம் கொடுத்து இப்படி இது பண்றாங்க. ஆனா அங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்களோட பார்வையில இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனேயுமே வதனைனால ஒண்ணுமே முடியாது, அவங்க கோமதியை பத்தியும் நினைப்பாங்க, இவங்களை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. கோமதியை பத்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நல்ல தகவல் சொல்லணும். அப்புறம் இவரும் அந்த சுரேனும் ஃபோனும் எடுக்க மாட்டாங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாம போயிடும். அதுக்கப்புறம் ஃபோன் வரும், ஒரு இடத்துல ஃபோன் வரும். இப்போ வதனி அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க, இவர் போய் ஃபோன் எடுத்து பேசுவார். அவங்க இந்த இவர் அது என்ன இல்லைங்க சார், இந்த சிவராஜா வந்து ஃபோன் எடுத்து பேசுவார். இந்தியாவிலேருந்து தங்கம்மா பேசுவாங்க. பேசிட்டு இந்த மாதிரி அவளை பற்றி தெரிஞ்சுதா, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படின்னு அவர் வந்துட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் தெரியும், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்காச்சும் ஃபோன் பண்ணி கேட்கலாம், இந்த டென்மார்க்லேருந்து பொண்ணு கேட்க வந்தாங்களே அவங்க கிட்ட வந்து கேட்டு பார்க்கலான்னு வதனி ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. வதனி ஃபோன் பண்ணி விசாரிச்சு டென்மார்க்ல இருக்கவங்க இந்த மாதிரி போன தடவை தான் பார்த்தோம், 2 பிள்ளை வந்து மாசமா இருக்கு, 2 குழந்தைன்னு சொல்லி இது சந்தோஷமா இருந்தா என்னன்னு தெரியல, நான் போய் பார்க்கறேன், 2 போய் பார்த்துட்டு வந்து கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் போவாங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. திரும்பி போயிட்டு நான் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு வந்து கூப்பிட்டு அந்த மாதிரி வீட்டில் யாருமே இல்லை, தபால் தான் கிடக்குது, அப்படியே வந்ததுன்னா நிறைய நம்பி அவர் சொன்னே வதனிக்கு ஒரே பயமாயிடும். அப்புறம் இந்த சிவராஜாவும் வதனியும் சேர்ந்து நிறைய சர்ச் பண்ணி அந்த ஊர் இந்த டென்மார்க்கில் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3 ஹாஸ்பிட்டலாட்ட எடுத்து அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோடனே அவங்க இந்த வார்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு ஒரே பதட்டம் ஆயிடும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அதை வதனிட்டு இவர் சொல்ல மாட்டார். கரெக்டாக அந்த தங்கமாக ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கோமதி பற்றி என்னன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து தெரியாத மாதிரி இல்லை, வந்து செக்கப் போயிருக்காங்க, நல்லா டெஸ்ட்டுக்கு போயிருக்காங்க, அது ரொம்ப நாள் வந்து கொஞ்ச நாள் ஆகும், வந்துடுவாங்க, ஒரு கிழமையில வந்துடுவாங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்லிச்சு தூரமாக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சரி நான் அந்த அம்மா கட் பண்ணிடுவாங்க. அப்போ கரெக்டாக இந்த வதனையும் கேட்பாங்க, என்னாச்சு ஃபோன் பண்ணீங்களா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவர் கடைக்கு போயிருக்காமா, தூரமாக போயிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிவராஜனுக்கும் வந்து எல்லாம் தெரியும், இந்த மாதிரி அவங்க ஒரு இந்த பிரிவில் இருக்காங்க, போனால் நம்ம ஒரு 2 நாள் போய் பார்த்துட்டு வந்துடலாம் யாருக்கும் தெரியாம. ஏன்னா இவளும் வேணியோட பிரச்சனை இல்லை, இவளும் ஒரு மனசு கஷ்டத்தில் இருக்கா, இவர்கிட்ட சொல்லி எச்சா கஷ்டப்படுத்துவாங்கன்னு இவங்க திரும்பி இன்னொரு போய் சொல்லிடுவாங்க. அப்புறம் இந்த பராசக்தி அம்மா ஒருத்தங்க நடுவில் வருவாங்க சார். இந்த பராசக்தி அம்மா வந்து அந்த வேணியை பற்றி அதிகம் பேசுறது இந்த அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் இந்த டென்மார்க்ல ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க,
இந்த மாதிரி அவள் என்ன இப்போதான் ரெட்டை குழந்தைய போச்சுல்ல உன் பிள்ளையோட அந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க ஃப்ளவர்ஸ் கேர்ள்ஸை நிற்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க சார். அது வந்து இந்த அம்மாவுக்கு ஐயோ அந்த பராசக்தி தோணு எடுத்திருந்தாதான் அது அப்படி பேசும், நம்ம மனசு கஷ்டமாயிருன்னு பார்த்தா இந்த 10 மார்க் அம்மா இது அதுக்கு மேலே பேசுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கோம் சார். என் பேர் வந்து ரம்யா. நான் வந்து 20லேருந்து 24 வரைக்கும் எடுக்கிறேன். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்குது. அப்போ வந்து வேணிங்கிற ஒரு பொண்ணு வந்து காப்பகத்தில் இருக்கிறா. அவளுக்கு வந்து இளைஞர் நல காப்பகத்தில் அவங்க வந்து வேணிங்கிற வந்து ரொம்ப படிக்கிற பொண்ணு வந்து கூட வந்து 7 பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்குது. ஒவ்வொரு பொண்ணு இங்கிலாந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொண்ணுங்க வந்து வேறு வேறு கலாச்சாரத்துலேருந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சொந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு வதனியும் சிவராஜும் வந்து அவங்க வந்து அம்மா அப்பா வந்து வதனியும் சிவராஜும் தன்னோட பொண்ணு வந்து இப்படி காப்பகத்தில் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. போய் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போய் பார்ப்பாங்க. சனி ஞாயிறு வந்து அவங்கள வந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால வெள்ளிக்கிழமை சாயந்தரமே போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க அவங்க. அந்த மாதிரி கிழமையில வந்து வேணிக்கு என்னென்ன பிடிக்குமோ அப்படின்னா வந்து வதனி வந்து சமைச்சிக்கிட்டே இருப்பாள். வேணிக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சமைச்சிக்கிட்டே இருப்பாள். அப்புறம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போய் வேணியை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்படி வந்து சிவராஜ் வந்து கோமதி வந்து இதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் டிக்கெட் போட்டு டென்மார்க்கு போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது கோமதி வந்து அங்கே வந்து மனநல காப்பகத்தில் வந்து இருக்கிறாங்க. காப்பகத்தில் இருக்கும்போது இப்படிலாம் வந்து இருக்கிறா, சரி நம்ம இப்படி போய் பார்த்து வந்துடுமே சிவராஜுக்கு வந்து மனசே சரியில்லை, என்ன இப்படி இருக்கிறாரே நம்மளே அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வதனிக்கிட்ட சொல்கிறான் சிவராஜ், இப்படி வந்து ஆயிட்டா, சரி நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வதனியும் சிவராஜும் மறுபடியும் 2 பேரும் மறுபடியும் போய் கோமதி பார்க்க போகிறாங்க. கோமதி போய் பார்க்கும்போது யாருமே தெரியல அடையாளம். ஏன்னா அக்கா தான் தங்கச்சி தான் ஆகுது. தங்கச்சி அக்காவே அடையாளம் தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கோமதி வந்து தன்னோட ரெட்டை பிள்ளையை வந்து இப்படி கொண்டுட்டானே, அவனா வந்து நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்டை வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமேல் வந்து மனநல சரியில்லைன்னு சொல்லி ஊசி போட்டுட்டு மாத்திரை கொடுத்துட்டு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க நர்ஸு டாக்டர்ஸு எல்லாருமே கோமதி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நல்ல மாதிரியாக. அப்போ வந்து அவர் ரொம்ப கோமதி வந்து க்யூர் ஆகிட்டே வந்துட்டுருப்பா. அப்போ திடீர்னு வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து ஒரு நோட்டீஸ் வருது, வக்கீல் நோட்டீஸு, நீ வந்து என்னை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வருது. அந்த நோட்டீஸ் வந்து நான் வந்து முதல்ல கொடுக்கணும், நீ வந்து எனக்கு கொடுக்கங்காட்டியும் அது வந்து எனக்கு அவமானமாக போச்சு, ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருந்தா அது வந்து உனக்கு தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. தேங்க்யூ. மை நேம் இஸ் சஞ்சய். நான் படித்த 25 to 27 சாப்டர். 25 வந்து விமலனோட ஒரு வேலை வாய்ப்பு வந்து எப்படி தேடிக்கிறான், விமலன் வந்து எப்படி இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்து அவன் எப்படி ஒரு வேலை வாய்ப்பு தேடிக்கிறான் அப்படிங்கிறதான். ஸ்டார்டிங் வந்து விமலன் வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து வச்சுக்கிறான், ஆளுங்க வச்சுக்கிறான். நம்ம அவன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி அப்படின்னு சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். ஆனால் வந்து விமலனுக்கு வந்து இந்த இந்தியாவோட ஒரு கம்ப்யூட்டர் படித்த ஒரு வேலையும் அதர் நேஷனில் வந்து எப்படி ஒரு வேலையும் இருக்குன்னு தெரியும். ஆனால் அப்படி தோணிட்டு இருக்கும்போது தான் விமலனுக்கு வந்து நிறைய யோசனைகள் வருது. நம்ம குடும்பத்தில் வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்கு, எப்படி நம்ம குடும்பத்தை வந்து முன்னேற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து விமலன் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விமலன் வந்து கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஆனால் விமலன் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க, இன்னும் சகனாவுக்கு வேற கல்யாணம் ஆகலை. அப்புறம் வந்து விமலன் வந்து சகனாவு கல்யாணமோட நம்ம அக்காவோட கடன் வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு நிறைய தேடிட்டு இருக்கான். அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு கணினி ஒரு ஆஃபீஸில் வந்து வேலைக்கு போய் கேட்குறான்.
அப்பயுமே வேலை வந்து ஒரு கொஞ்சம் கம்மியான சம்பளம், ரொம்ப கம்மியான சம்பளம் தான் வேலை கொடுக்குறாங்க. அப்புறம் எங்கள் அம்மா சொல்லிட்டு வெளிநாட்டு படி அப்படின்னு சொன்னதுக்கு அவன் மேரேஜ் பண்ணாதான் கொஞ்சம் வெளிநாடு போக முடியும் அது மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து உடனே இப்போ விசாவுக்காக கல்யாணம் பண்ணுறது வந்து ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒரு பத்திரிக்கை படிக்க வைக்க மாற அப்படிங்க உடனே அவசரத்தை வந்து எந்த ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து அக்காவை கல்யாணம், அடுத்து வந்து கடனை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இருந்தாலும் பார்த்துக்கணும்னு சொல்கிறான். அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க அம்மா நான் மதுரைக்கு போகிறேம்மா, மதுரைக்கு போய் நான் வேலைக்கு வந்து இதெல்லாம் இருக்குன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வரவே இல்லை. அப்புறம் அவனே கால் பண்ணுறான் அவங்க அம்மாவுக்கு, அம்மா நான் வந்து ஒரு நாள் எனக்கு வேலை கிடச்சிரும், இன்னொரு ஒரு வாரத்தில் நல்லா சம்பாதிச்சுட்டு ஒரு 30 நாள் நான் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அம்மா வந்துட்டு நினைக்கிறேன் நான் வேண்டும் பிள்ளைய வந்து கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு, இனிமேல் அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்படின்ட்டு ஒரு 20 அவன் சொன்ன மாதிரி ஒரு 30 நாள் கழிச்சு 20,000 காசோட வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவன் சொன்னது, அம்மா வந்து வீட்டு முதல்ல மாற்றணும், அக்காவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்து 26வது சாப்டர் வந்து கோமதியானா அவங்க வந்து இந்த மனநல காப்பீட்டில் இருக்கும்போது இங்கே ஒரு டாக்டர் வந்து ஜான்சி அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வராங்க. அப்புறம் ஜான்சி வந்து சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு நைட்டு டின்னருக்கு வா, நான் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது கோமதி வந்துட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. நைட்டு டின்னருக்கு போகும்போது கோமதி வந்து வெளியே உட்கார சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கோம், கோமதி நான் போய் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு வந்து அவங்க டாக்டர் சொல்கிறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு அப்புறம் கோமதி சொல்கிறான், உங்களுக்கு எதாவது கிச்சனில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் வரட்டாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க டாக்டர் வந்துட்டு வேணாம் நானே பார்த்துக்கிறேன், நீ டிவியில் பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த டிவியில் வந்து சுரேன் வந்து இந்த இலங்கை தமிழர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு ரெட் கலர் கொடி பிடிச்சிட்டு கொள்ளாது தமிழர்களே கொள்ளாதுன்னு சோழன் வந்து கத்திட்டு இருக்கான். அதை பார்த்தது கோமதிக்கு வந்து கொஞ்சம் வெளியாயிடுச்சு. வெளியானத அங்கே இருந்த ஒரு தமிழர் எடுத்து டிவி ஸ்க்ரீன் மேலே எடுத்துக்கிட்டு போட்டா ஸ்க்ரீன் வந்து தூள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் சாகிட்டாங்க. சரி விடுமா பார்த்துக்கலாம், அவன் ஏமாத்திட்டு போயிட்டு போச்சாரா அப்படின்னு அது மாதிரி சொன்னாங்க. 27வது சாப்டர்ல வந்து அந்த பொண்ணு எல்லா நல்லா படிச்ச பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கிரேட் எடுத்து பொண்ணு. அதில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் நல்லா கிரேட் எடுத்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 27வது சாப்டர் வந்து கொஞ்சம் குறைவான சாப்டர் தான். 28வது சாப்டர் வந்து சகானாவோட மேரேஜ் பற்றி அந்த நல்ல சம்மதம் வந்து சகானாவுக்கு தேடி வருது. அப்படி தேடி வரும்போது நல்ல ஒரு மண்டபத்தில் வந்து கிராண்டாக வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுன்னு எல்லாம் நல்லா நடந்துட்டு அதுக்கு அப்பா வந்து சொல்கிறாங்க, தம்பி இப்போ நல்லா தான் நடந்துருச்சு, சகானாவுக்கு கல்யாணம் ஆக போகுது, இனிமேல் நானும் வந்து மதுரைக்கு வந்துடுறேன், அப்போ நான் வீட்டை சென்னைக்கெல்லாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா சரி மேரேஜ் நடக்க போகிற டைமில் எப்போ போனால் ஒரு போலீஸ் ஜீப் வந்துருச்சு. ஜீப் நோட்டு போலீஸ் ஜீப் வந்ததும் இந்த யார் விமலன் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஒரு கணினியில் வந்து ஒரு தப்பான ஒரு என்னமோ நடந்துருக்கு. அந்த அவங்களோட வேலையை பார்க்குற இடத்துல அந்த கணினி மூலமாக தப்பாக பண்ணிருக்கு. அந்த பிரான்ச் வந்து இங்கிலாந்து இருக்கு, மதுரையில் ஒன்று இருக்கு. அந்த இங்கிலாந்து பிரான்ச் இந்த ஆஃபீஸர்ஸ்லேயே ஒரு 4-5 பேர் கைது பண்ணிட்டாங்க. மதுரையிலேருந்து கைது பண்ணிட்டாங்க. இவங்க சேர்த்து வந்து 7 பேருக்கு அந்த சிறைச்சாலை கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸ் வந்து சிறைச்சாலை கூட்டிகிட்டு போகாம அவனை டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க, டைரெக்டாக சிறைச்சாலை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க கொஞ்சம் கீழ்த்தரமாக சிறைச்சாலையில் நடத்துகிறாங்க. எப்படி சொல்கிறதுன்னா சிறைச்சாலையில் இருக்காங்க அந்த பெரிய ரிச்சான ஆஃபீஸர்ஸ், ரிச்சான பீப்புள்ஸ் வீட்டுக்கெல்லாம் ஒரு இந்த துணி துவைக்கிற வேலை, பாத்ரூம் கழுவுற வேலை, அது மாதிரி வேலைக்கு வந்து அந்த விமலனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாள் அந்த ரிச்சான பிளேஸ்ல இருக்கிற ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி இதை வந்து துவைச்சு தரணும், அதுவும் ஒரு தப்பான மீனிங் சொல்லியிருப்பாங்க.
நான் தான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நீ இலங்கையிலேருந்து வந்தவனான அகதி நாய, நீ இப்படிலாம் பேசாத, நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்து அந்த நீதிமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது, நீங்க வந்து சிறைச்சாலையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து சிறைச்சாலை வந்து இப்போ வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, வேலை செஞ்சு அடுத்து இந்த சிறைச்சாலைக்கு போக வேண்டியது. சிறைச்சாலைக்கு போகும்போது விமலன் வந்து காணும், நீங்க மட்டும் தான் இருக்காங்க. போலீஸுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நாம இப்படி வந்து கூட்டிட்டு வந்துட்டோம், விமலனை காணும், நாம தான் நீதிபதிக்கு வந்து ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விமலன் வந்து வக்கீலை பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சிறைச்சாலை என் மேலே தப்பு இருக்குதா, நீங்க வந்து விசாரிச்சுங்க, உங்களுக்கு வந்து பாத்ரூம் கூட வந்து அதுக்கப்புறம் துணியை ட்ரெஸ் வைக்கிறதுக்கு நானும் வரல, எல்லாம் தான் நீங்க விசாரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதோட இந்த சாப்டர் முடியும். தேங்க்யூ. என் பேர் அலிபாபு. சொல்லப்போகிற டாபிக் வந்து வேணிக்கு பற்றி சொல்ல போகிறேன். வேணிக்கு வந்து ஒரே ஒரு குறிக்கோளாக தான் இருக்கிறாங்க. அது என்ன குறிக்கோள்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து படிப்பு தான் ஃபஸ்ட்டு முக்கியம் சொல்கிறாங்க. படிப்பில் வந்து மருத்துவ பீடுன்ற ஒரு படிப்பு வந்து 5 வருடமும், நரம்பியல் சிறப்பு படிப்புன்ற ஒரு 3 வருடமும் அது படிக்கணும்னு ஆசையாக இருக்கிறாங்க. அவங்க படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டப்ப பல்கலைக்கழகத்திலேருந்து வேணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது வேணியை தேடி வீடு தேடி திருமண வாழ்க்கை ஒன்று வந்து பேசுறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் வராங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரும்போது அது வேணிக்கு வந்து அந்த விஷயம் தெரியல. அவங்க வந்து படிக்கிறதுக்காக பல்கலைக்கழகம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் வேணிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து கல்யாணம் பேச்சு பேச முடியாதுமா, நீ என்னம்மா பண்ணிக்கிற அப்படின்னு வேணிக்கிட்ட கேட்குறாங்க. வேணிக்கிட்ட கேட்கும்போது வேணி வந்து எதுவுமே சொல்லலை. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நான் படிக்கணும்ப்பா, நான் எதுவும் பண்ண முடியாது, நான் இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வேணி வந்து சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வதனி பற்றி வதனி வந்து வயசுக்கு வரல. வயசுக்கு வராமே வதனி வந்து திருமண வாழ்க்கை பேச வராங்க. வீடு தேடி திருமண வாழ்க்கை பேச வரும்போது வதனிக்கு வந்து வாய் திறந்து எதுவும் பேச முடியல. ஏன்னா நானே ஒரு வயசுக்கு வரலையே, எனக்கு எதுவும் திருமண வாழ்க்கை பண்ணுறீங்க அப்படின்னு வதனி வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சுட்டு இப்போ வதவி சொல்கிறாங்க, நாங்கள் இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்தப்போ நாங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நாங்கள் வரல, நாங்கள் எல்லாரும் சகோதரர்களாக தான் நாங்கள் பார்க்க வந்துருக்கிறோம், இங்கே யாருக்கும் ரத்த உறவு அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் யாரும் விட்டு தர மாட்டோம், எல்லா சகோதரர்களாக தான் இருப்போம், நாங்கள் மேரேஜ்லாம் இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் கோமதி வந்து கர்ப்பமாக வராங்க. கோமதி கர்ப்பமானதுக்கப்புறம் வேணி வந்து வயசுக்கு வந்துட்டாங்க. வேணி வயதுக்கு வந்து விட்டார். அந்த மகிழ்ச்சியில் வந்து சரகநாதன் திருமணம் வாழ்க்கை பேசுகிறாங்க. அந்த திருமணம் நடக்கும்போது விமலனை வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஜெயிலில் சிறைச்சாலைக்கு வந்து அடைக்கிறாங்க. ஜெயிலில் சிறைச்சாலை அடைக்கும் போது 2 சிறுவர்கள் வந்து அவங்க பேரன் போட அந்த பேரன்கள்லாம் சிறைக்கு கொண்டு போகும்போது அவங்க வெளியே நின்று கதறி அழுகிறாங்க. ஐயோ இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது அவங்க வந்ததுக்கப்புறம் ஏணியில் ஏறணும். ஏணியில் மேலே ஏறும்போது சின்ன சின்ன ஏணியில் ஏறும்போது பெரிய பெரிய பாம்பெல்லாம் கொத்து. அந்த பெரிய பெரிய பாம்பெல்லாம் கொத்தி கீழே தள்ளும்போது அவங்க ராசாவும் தங்கம்மாவும் பார்த்துட்டு உணர்றாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் அது பண்ணுது அப்படின்னு சொல்லி பாம்பெல்லாம் கொத்துது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அவங்க வந்து ஒரு முருகக்கடவுளை வந்து வேண்டிக்கிறாங்க. அந்த முருகக்கடவுளை பேர் வந்து நல்லூரானே. ஏன் இந்த மாதிரி பிள்ளைகள் ஏன் இப்படி பண்ணுற, நமக்கு என்ன தப்பு பண்ணோம், எதனால் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த முருகக்கடவுளை பார்த்து திட்டுறாங்க. யார்? தங்கம்மா பேசுனது ராசையை பார்த்துட்டு, நீயே ஒரு கல் சிலைகிட்டேன்னு பேசிட்டு இருக்கிற, அதே ஒரு கல் சிலை, நமக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணல, நமக்கு அது எல்லா குறையும் வைக்கல, எந்த குறையுமே வைக்க கிடையாது, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், பண்ணி அதை வந்து நம்மளுக்கு இப்படி பண்ணுது, நீ அதுக்கு எதுவும் பண்ணாத, எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க ராசையா. சொன்னதுக்கப்புறம் கோமதியும் கோமதியோட அக்காவும் நீங்கள் பனைமர பூமியிலிருந்து தான் வந்திருக்கிறீங்க. பனைமர பூமியிலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த பனைமர பூமியெலாம் வந்து வைரம் வாய்ந்த மரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த வைரம் வாய்ந்த மரங்கள்னு சொல்லும்போது உங்களுடைய இப்போ நம்ம வீடு கட்டும்போது ஒரு புளி வெட்டி இது பண்ணுறோமா, இல்லை அத்திவாரம் போகிறதுக்கு நம்ம வந்து கம்பிகள் இது பண்ணுறோம்.
நம்ம சிமெண்ட் வாங்குறோம், அது வாங்குறோம், இது வாங்குறோம். ஆனால் அந்த காலத்தில் வாழை இலைகளையும் வாழை தண்டு இதுகளையும் வச்சு தான் அப்போ வந்து வீடு கட்டினாங்க. சேட்டை புடப்பி தான் வந்து சிமெண்டாக யூஸ் பண்ணி வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு கட்டிட்டு இருக்கும்போது விமலன் வரான். விமலன் வந்து 2006 சிறைச்சாலைக்குள்ளே போகிறாங்க. 2006 சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது விமலன் வந்து 26 வயசு. 26 வயசில் போகிறான். 2011 சிறைச்சாலை விட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது அவன் வயசு 31. அதுக்கு விமலன். அப்படி வெளியே வரும்போது விமலனை பார்க்கறதுக்கு ராசையா, தங்கம்மா, சகானா கணவர் எல்லாருமே அந்த சிறைச்சாலைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எதுக்கு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறது. அப்போ சகானா கணவர் வந்து ஒரு பெரிய ஒரு கார் ஜிப்சி எடுத்துகிட்டு வந்துருக்காரு. நாங்கள் அப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வரது நின்றுட்டு இருக்காரு. அப்படி கூட்டிகிட்டு வரது நின்றுட்டு இருக்கும்போது திருச்சிக்கு போகிறாங்க. அந்த சிறைச்சாலையிலேருந்து வண்டி எடுத்துட்டு அங்கே திருச்சிக்கு போகிறாங்க. திருச்சிக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு கடையை வந்து வைக்கிறாங்க. அந்த ஒரு கடையை வந்து விமலன் வந்து கொடுக்குறாரு. சகானா பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. சகானா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேரப்பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பேரில் வந்து கடையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சகானா அதை கேட்டவங்க சரி நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சகானா வந்து ஓகேன்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ராசாயாவும் தங்கமாக விமலனுக்கு இவங்க 3 பேருக்குமே விருப்பம் இல்லை. நான் 3 பேரில் தானே வச்சுக்க சொன்னோம், நீங்கள் ஏன் பேரப்பிள்ளை பேரில் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சகானா சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி நாங்கள் பேரப்பிள்ளை பேரையும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து பெரிய ஒரு இது கேட்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்கள் பேரில் தானே வச்சுக்கிட்டோம், நீங்கள் எங்கள் தான் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. சரிப்பா நான் எங்கள் பேர்லேயே வச்சுக்கிறோம், நான் பேரப்பிள்ளை பேர் எது வைக்கல அப்படின்னு சொல்லி என் பேர் மௌனசன், சன் ஆஃப் நாகராஜ். எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தியாயம் வந்து 38 37 வரைக்கும். இதில் வந்து என்னை பர்சனலாக அஃபெக்ட் பண்ணது 32 33 இந்த சாப்டர் தான். இதில் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என் பாயிண்ட் ஆஃப் வியூ படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து எங்கே ஆரம்பிக்குன்னா ஜகார்த்தாவில் வந்து ஐக்கிய நாடுகள் சபை நடக்குது. அங்கே இருக்கிற அகதிகள் முகாம் வந்து நடக்குது. மண்டபம் வந்து அந்த முகாம் எப்படி இருக்குன்னா அந்த மண்டபம் எப்படி இருக்குன்னா முகாமோட 10 மடங்கு மேலாக இருந்துச்சு. அது எப்படின்னா இந்திய சிறைச்சாலையோட 100 மடங்கு மேலாகவும் இருந்துச்சு. வந்து விமலன் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து அவனுக்குன்னு அகதிகள் முகாமிற்கு செல்ல விண்ணப்பிச்சிருந்தான். அதில் உறவினர்கள் வந்து யாராவது அந்த மேற்கத்திய நாடுகளில் இருந்தாங்கன்னா அது வந்து முன்னுரிமை இருக்குன்னு அரசாங்கம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. அதுக்கு வந்து நார்வேல இருக்கிற பத்னியோட ஸ்தலத்தையும் டென்மார்க்கில் இருக்கிற கோமதியோட ஸ்தலத்தையும் வந்து கொடுக்குறான். அப்புறம் என்ன அங்கே டென்மார்க் போய் பண்ண நீங்களும் நினைப்பீங்க, ஆனால் போகல. இந்தியர்களுக்கு இந்த போராட்டத்துக்காக அந்த சுதந்திர போராட்டத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சுதந்திரத்தை வாங்க எவ்வளோ காத்திருந்தாங்களோ அதே மாதிரி இவனும் காத்திருக்கிறான். அவன் வந்து உயிர்வாழ அவனோட அந்த தவிப்பு, நம்ம அம்மா அப்பா எப்போ பார்க்க போகிறோம், தம்பி அவங்கள எப்போ பார்க்க போகிறோங்கிற தவிப்பு, நாட்கள் மாதங்களாகினா மாதங்கள் வருடங்களாகினா காத்திருந்து வாழ்க்கையை அவன் வெறுத்தே போச்சு. அவன் உயிர் வாழ காரணம் இருந்தது என்னன்னா அவங்க அம்மா அவனுக்கு எழுதுற கடிதமும் அவன் தம்பிக்கு அவன்கிட்ட பேசின ஃபோன் காலும் தான். முதல் தடவை கோமதி வந்து கால் பண்ணும்போது எடுத்து பேசுறான், அவனே மறந்து அழுகுறான். இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருப்போம், கல்லஞ்சக்கார கலங்காதவன்னு. அப்படிப்பட்ட இவன் அமைதியிலும் சரி ஒழுக்கத்திலும் சரி எல்லாத்தையும் பொறுமையா இருக்கிறவன் மனம் விட்டு அழுகுறானா அப்ப அவ்வளோ பெரிய இம்பாக்ட் அவனுக்கு ஏற்படுத்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு பேசும்போது அப்புறம் வந்து கோமதி வந்து அவனை ஆறுதல் படுத்துறா. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து சார் வந்து வாழ்க்கையை பேசுறதுன்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. இதுதான் வாழ்க்கை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தா வாழ்க்கையில சொல்லவே இருக்காது. இது வந்து அவர் வந்து இந்த இடத்துல மையப்படுத்தி சொல்லியிருக்கிறது ஒண்ணு. அன்னைக்கு வந்து கோமதி வந்து ஒரு வேட்டை மிருகத்தை சந்திச்சதால இன்னைக்கு புது கோமதியை முன்னாடி வந்து அவதாரம் எடுத்து இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவர் சற்று நேரம் போன்ல பேசிட்டு போது கொஞ்ச நேரம் சைலண்டாவே இருந்தான். நீ இருந்து பாரு, அப்புறம் எனக்கு இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. கோமதி வந்து இப்போ வந்து குறிப்பா சொல்லணும்னா இந்த வன்னிய பிரதேச மக்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்சது ஏதோ செஞ்சுட்டு தான் வருவேன். இப்போ வந்து இந்த மக்கள் வந்து என்னன்னா வாய்க்கால் ஒரு வாய்க்கால் எடுத்துக்கலாம், தண்ணி பாய்ச்சல் இந்த பக்கமா அந்த பக்கமா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கிறாங்க. அதுவும் போருக்கு பின்னால் விளையாட்டு பிள்ளையா இருந்த கோமதி அப்புறம் போராளியா உருவெடுத்தான். இன்னைக்கு சமூக போராளியா உயர்ந்து நிற்கிற அளவுக்கு வந்திருக்கானா அது ஒரு இன்சிடென்ட் தான்.
இறுதியா அவனோட குரல்ல அவன் சொல்றான், என்னோட அமைப்புல வர எந்த பொண்ணும் தங்களோட வாழ்க்கையில இன்னொரு சுரேந்திர மாதிரி ஒரு ஆளை சந்திக்கவே கூடாது, அனைவருக்கும் ஒரு காவல் நாயன் இருக்குன்னு சொல்றான். அது வந்து விமலனுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அதை கேட்டு வாயடிச்சு போய் நின்ட்டான். அடுத்து வந்து அடுத்த அத்தியாயம் 33. அத்தியாயம் 33. இது வந்து ரொமான்டிக் லைனு. இது பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தோன்னு பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டத்திற்கு வந்து தன்னை தயார்படுத்திக்கிறதுக்காக வேலி வந்து அங்க வந்து படிக்கிறா. அந்த இடத்துல வந்து பகுதி நேர பெரியவரையாக இது திலக்குன்னு ஒரு கேரக்டர் உள்ள வரான். வந்து லுக் அட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை வரும், அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வரும். திலக்கு எப்பயும் வெள்ளை சட்டை போட்டு வருவான். அந்த வெள்ளை சட்டையிலேயே எப்பயும் காலர் வந்து வெள்ளை நிறமாக தான் இருக்கும். கூட இருக்கிற சக மாணவர்கள்லாம் கேட்பாங்க, ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஒயிட் சட்டையே போட்டு வர, வேற சட்டையே போட்டு வர மாட்டேன்னு கேட்பாங்க. அதுக்கு திலக்கு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, கலர் சட்டை போட்டோன்னா அது வந்து நிறையா கலர் சட்டை போட்டோன்னா அது வந்து நமக்கு நிறையா இன்னும் புதுசாக நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு தோணும். எனக்கு இந்த வெள்ளை சட்டை 2 போதும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சார் இந்த இடத்துல எழுத மாதிரி ஒரு வரி இருக்குது. அந்த வரி என்னன்னா, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க அதை சொல்றாங்க, அவன் ட்ரெஸ்ஸிங் கோட் மாத்தாங்க, அவனுக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளை சட்டை அந்த காலர் போட்ட மாதிரி தான் வருவான். அவன் டிசைட் பண்ணிட்டான். அவனோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் தான், யார் பேச்சும் காலர் கூட வாங்கிக்கல. அப்புறம் வந்து அவன் சொன்னது வந்து வேணிக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. உயர்தரத்துல அப்புறம் வந்து உயர்தரத்துல பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுல வந்து நீ வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்தீங்க, நீ வந்து தேர்ச்சி அடைஞ்சிட்ட. அந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. சிவராஜனும் வதனி வந்து கார் வந்து தரலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா வேணி வந்து எனக்குலாம் அந்த கார்லாம் வேணாம், எனக்கு பிடிச்ச எனக்கு வந்து விருப்பமான சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுங்க அடம்பிடிச்சு அவள் அடம்பிடிச்ச மாதிரி வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க. இவங்களோட வேணி அப்புறம் வந்து திலக்கு இவங்களோட ஒத்த இந்த பாதை ஒத்த திசையில் செல்லும் இருவர் இணையும் போது தான் அவர்களோட தொடர் இயக்கமும் ரெட்டிப்பா இருக்கும் என்று இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. பரீட்சைக்கு அப்புறம் வந்து திலக்கு வந்து இந்தியா திரும்ப வேண்டுங்கிறது வந்து இந்தியா வந்து வரணும், அது வந்து கட்டாயமான ஒன்று. ஏன்னா அவன் ஏன்னா சொந்த நாடு விட்டு மற்ற நாட்டையும் அங்கே ஸ்டே பண்ணுறதுங்கிறது வந்து நல்லா இருக்காது அவ்வளோ. நார்வேல இப்போ வந்து நார்வேல தான் தங்கியிருக்கான். அதனால நார்வேல வந்து அங்கே எங்கேயோ ஏதோ ஒரு கிடைக்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். வேலி வந்து ஒரு நார்வே பிரஜையை வந்து ஐரோப்பிய பிரஜையை திருமணம் செஞ்சு அங்கே தங்குறாங்க. அப்புறம் வந்து இந்த இடத்த ஒரு நிமிஷம் திலக்கிற்கு வந்து எந்த வீட்டிலும் திலக்கு வந்து வேலை செய்ய விருப்பமே இல்லை. எங்கன்னா அங்கே நார்வேல. ஏன்னா அவனோட பட்டப்படிப்பை வந்து இந்தியா வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு போய் சேரணும்னு அவன் விரும்பினான். அங்கே வந்து வேலை செய்யறது ஒர்க் பண்ணுறது அங்கேயே வந்து செட் ஆகுதுங்கிறது அது வந்து விரும்பலை. என்னதான் உழைச்சாலும் 3 வேலை தான் சாப்பிட போகிறோம். என்னதான் விலையிருந்து கட்டலாங்கன்னு இன்னும் ஒரு 6 மணி நேரம் தான் தூங்க போகிறோம். நானும் இந்தியாவில் வந்து அப்புறம் வந்து வேலை வந்து கேட்குறாங்க, நானும் இந்தியாவில் வந்து வேலை பார்க்கட்டுமா அப்படியே சிரிச்சபடியே சொல்கிறாங்க. என்ன ஜோக் பண்ணுறியான்னு வந்து திலக்கு கேட்குறாரு. அதுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க, இல்லை இங்கே இருந்தால் அப்பா அம்மா இங்கே இருந்தால் அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே பிடிச்ச மாப்பிள்ளையை வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கம்மா. அது வந்து அது வந்து நல்லது தானே சொன்னாங்க. அம்மா அப்பா எப்போ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டில் யோசிப்பாங்க. இல்லை அங்கே இருக்கிறவங்க வந்து இலங்கைக்காரங்களே இருந்தாலும் முழுக்க அந்த நார்வேக்காரங்களோட பிரஜையாக தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் பணத்தை வச்சு தான் அங்கே வாழ்க்கையை திட்டமிடுவாங்க. வாழ போகிற வீடு, ஓட்டி செல்ல காரு, வருஷத்துக்கு ஒரு முறை சுற்றுலா, அங்கங்கே பயணிக்கிற நாடு, எல்லாத்துக்கும் இருவரோட வருமானம் கொண்டு தற்சமயம் ஒருவருக்கு ஒருவர் வேலைக்கு போனால் என்ன செய்வது? இன்னும் 2 பேர்த்துக்குமே இந்த நாட்டில் வேலை போச்சுன்னா என்ன சொல்றது அப்படின்னு வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இலங்கையிலே அப்புறம் வந்து அவங்களோட தாட்ட சொல்றாங்க, யாரு வேணும் அவங்க தாட்ட சொல்றாங்க. இலங்கையிலே பிறந்து வளர்ந்த இலங்கை மக்களுக்காகவே இரவாய் தாய்நாடாக இருக்கிற இந்தியாவில் பிறந்த ஒரு குடிமகன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு திலக்கு வந்து உற்று பார்க்குறாங்க.
அப்புறம் வந்து சொல்றாங்க உங்க அம்மா அப்பா செலுக்கிட்ட வந்து அவங்க அம்மா அப்பா வந்து செலுக்கிட்ட தயங்கி கூட கேட்குறாங்க, பிரச்சனை எதுவும் இல்லை, நார்வேல ஏதோ நகரத்துலையோ ஐரோப்பாவையில் ஏதோ நகரத்துலையோ ஏதோ மூணு முடிக்கலையோ எங்கேயோ ஒரு வேலை பார்த்துட்டு ஒரு 3 மாதம் ஒரு முறை தான் அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு போவேன், அவங்களும் வந்து என்னை பார்த்துட்டு போவாங்கன்னு சொல்கிறாரு. மொத்தத்தை நீ முடிவே எடுத்துட்டேன்னு அவங்க கேட்க அதுக்கு வந்து இவன் சொல்கிறாரு, அதுக்கு வந்து இது வேணி சொல்கிறாங்க, நான் வந்து மிருகத்தை வந்து காதலிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோல் மேலே சாயிறாங்க. அப்போ வந்து அதுக்கு திலக்கு என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பிறந்து இங்கே பிறந்து கஷ்டப்படுற கோமதி வந்து இலங்கைங்கிற சொந்த மண்ணை விட்டு இங்கே வந்து எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இது போவோம். எப்படின்னா இந்த இடத்த அவர் மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, தாய் மண்ணை விட்டு வேற நாட்டுக்கு போய் வாழ்றது வந்து அவரும் நல்லது இல்லை. ஏன்னா சொந்த மண் விட்டு போகிறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய வழி ஏற்படுத்தும். அது வந்து இந்த இடத்துல வந்து கிளாரிஃபை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியும் வணக்கமும். என்னை இங்கே அழைத்து வெளியீட்டுக்கு முதலே எனது நாவலை இந்த பிள்ளைகள் படித்து இதை எனக்கு முன்னாலே இந்த விமர்சனம் செய்ததை அதை கேட்கறது சந்தோஷமாக இருக்குது. அதாவது உங்களுடைய அப்பா அம்மா உங்களை ஒரு சங்கீத கிளாஸுக்கு அனுப்பிட்டு நீங்கள் மேடையிலேருந்து பாடைக்கு அவங்க சபையிலேருந்து கேட்க என்ன சந்தோஷம் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. எனக்கு நான் திடீரென்று வந்தது நேற்று வந்தது இப்படி செய்ததில்லை. எனக்கு நீங்கள் என்ன விதமான ஃபோமேட்டில் இதை உருவாக்கினான்ற அந்த குழப்பம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. என்ன பிறகு புரிந்துட்டுது. அந்த முதலாவது பேசின பிள்ளை ஜுகேந்திகா அவ முழுக்கதைன்னு சொல்கிறது பேந்தோபதரும் அவர் அத்தியாயம். எனக்கு அந்த ஃபோமேட் புரியல. ஏன்னா அந்த முழுக்கதைன்னு சொன்னால் ரொம்ப நேரம் போயிடும். அதுக்காக தான் நான் குறுக்கிட்டனே தவிர நீங்கள் செய்தது சூப்பராக தான் நீங்கள் அவ அப்ளை பண்ணலாம். அடுத்தது மன்னிப்பு கேட்டுக்கொள்வது அந்த 2வது பொண்ணு பேசிக்க நான் அதில் குறிப்பிட்டது என்னென்னா, நேற்று நான் வந்து அவதானித்தேன். அந்த கூகுள் சர்ச்சில் போய் நாங்கள் ஆக்களை தேடிக்க கலாவை பற்றி அறிமுகம் செய்ய அதில் 2 பேர் அறிமுகம் செய்தது என்னத்தான் என்ன ஒரு ஜீவகுமார் போய் சர்ச் பண்ணியிருக்கணும். அது கலாநிதிக்கு வந்துடுது. அப்போ அது நடந்த ஒரு தவறு. அதே மாதிரி தான் இப்போ அதில் குதிரவாகனத்தில் எழுதின ஒரு வசனம் இதுக்கு நானே பாவிச்சிருக்கிறேன். அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டு நான் இது வேறு எதுலையும் கூகுள் பண்ணீங்களா மன்னிச்சு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பு நான் இந்த ஒரு டீச்சர் மாதிரி உங்களோட போர்டில் எழுதிட்டு இந்த எனது பார்வையில் இந்த கதையை நான் சொல்லுவேன். அதை இப்போ உங்களை எல்லாருக்கும் விடாங்க நல்லா செய்திங்கள். உண்மையில் அந்த அத்தியாயம் பிரித்து போகிறாரு. நான் கிட்டுக்கு நல்லா நான் அது எழுதுன அந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்தது. இந்த படம் தெரியும். பரமபதம் என்று சொல்றது நாங்கள் ஆரம்பத்தில் பாம்பு வேணியும் என்று. உண்மையில பரமபதம் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே அவங்க சினைக்கல் நிறராக உருவாக்கி அந்த சினைக்கல் நிறர் தான் இங்கே வந்து பாம்பு வேணியும் தெரியும் தானே. தாயக்கட்டையை 6 இருக்கும். தாயக்கட்டையை போட்ட நீங்கள் ஏணியில் போவீங்க. அதிர்ஷ்டம் இருக்கும் பொழுது ஏணியில் போவீங்க. துரதிர்ஷ்டம் இருக்கும் பொழுது பாம்பின் வழியாக கிழிவர். இந்த கதையில நீங்க பார்த்தீங்கன்னா அதிக பாத்திரங்க கொஞ்சம் மேனியில் ஏறுவாங்க, பேருந்து பாம்பின் வழி சறக்குவாங்க, பேருந்து கடைசியில எப்படி அந்த 100க்கு போனாங்க. சிம்பிள். இந்த கதையை நீங்க வாசிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நீங்க பொருத்தி பார்ப்பீங்க. அடுத்தது நான் இதில் குறிப்பிட வேணும். அந்த கடைசி பையன் அந்த வசனத்தை வாசித்தவர்
நீங்கள் மெட்ஸ் படிச்சிருக்கிறீங்களா? மேத்தமெட்டிக் படிச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன துறைன்னு எனக்கு தெரியல. இப்போ அப்ளைட் மேத்ஸ் என்ன ஒன்று இருக்கு, பிரயோக கணிதம். அதுலேயே என்னென்ன இதை சொல்றது விசை, இதே பாதை, இது எப்படி பாருங்க, ஆணும் பெண்ணு இவர்கள் திருமணம் செய்ய ஒரே திசையில அவர் போச்சினோம்னா அவர்களுடைய வாழ்க்கை இரட்டை இதாக இருக்கும், இரட்டை சந்தோஷமாக இரட்டையாக இருக்கும். அது ஆப்போசிட் சைடாக இருந்தா இதுன்ற டிஃபரண்ட், இது 5 இது 3 இது 2 தான் வேணும். இங்கே இது மாறி இருந்தா இது -5 இது +3 இது -3 இப்படித்தான் போகும். அந்த பிரயோக கணிதத்தில் அதை சொல்லுவாங்க, ஒத்த விசை உடையவர்கள் ஒன்றாக பயணித்த அந்த விசை வேகமாக இருக்கு. இது அதே அந்த தம்பி, அதாவது அந்த கடைசியா அந்த பொண்ணு போய் அந்த டாக்டரை கல்யாணம் செய்ய விரும்புறதுக்கு காரணம் அதை தாங்க ஒரே ஃபீல்டு என்றதில்லை, 2 பேரும் டாக்டர் என்றதில்லை, அவருடைய உணர்வுகள் ஒன்றாக இருந்தது. அந்த பொண்ணு அந்த நோர்வேலேருந்து அவங்க அம்மா என்ன பார்ப்பாங்க, சாதி பார்ப்பாங்க, குலம் பார்ப்பாங்க, எவ்வளோ தோட்டம் பார்ப்பாங்க, தெரியும் தானே உங்களுக்கு. இங்கே என்ன கொடுப்பாங்க, கார் வண்டி கொடுக்கணும், மோட்டார் பைக் வண்டி கொடுக்கணும், அந்த பட்டத்துக்கு தான் போயிடுவாங்க. இல்லை எங்களுடைய அம்மாக்கள் எத்தனை வருடங்கள் அங்கே இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கிறார்கள். இந்த வேணிக்கு என்ன நடந்தது, அம்மாவுக்கு அந்த கற்பனை பெரிய ஒரு சாமர்த்திய சடங்கு. நான் இந்தியாவிலேயே அதிசயப்பட்டிருக்கிறேன். இந்த அளவு ரெண்டும் இருக்கு. இலங்கையில சாமர்த்தியோடு காட் கொடுத்து செய்வாங்க, இந்தியாவில இருந்து பெரிய பேனர் வச்சிருக்கு. அந்த இடத்து வட்டார ஆட்சித்தலைவரோ இல்லாட்டி அரசியல் தலைவர் அவரை முன்னிலையில் எனது மகளுக்கு சாமர்த்தியம் செய்கிறேன். டென்மார்க்கில் ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க அந்த பொண்ணை, பல்லாக்கில் தூக்கி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அது அந்த வேணியின் வகுப்பில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் மிகுதி மற்ற நாட்டில் நோர்வே பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சடங்குகளும் இல்லை. அதுகளுக்கு வியப்பாக இருக்கு, ஒரு காணிவேல் பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த பிள்ளைக்கு அது கூச்சம். நல்லொரு காரணத்துக்காகத்தான் எங்களுக்கு இந்த விழா, இந்த சாமர்த்திய வீடு என்றதே. நான் கொஞ்சம் கூட கதை, எனக்கு டைம் இருக்கு. இந்த சாமர்த்தியம் இந்த எங்களை ஃபங்க்ஷன் இருக்கு தானே, பூப்புனித நீராட்ட விழா. உண்மையில இது ஆரம்ப காலத்தில் ஒரு கிரேக்க நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு நீட்சி. அது நாட்டார் வழக்காட்சிகள் என்றதில் நீங்கள் படித்து கொள்ளலாம். அதாவது கிரேக்க நாடுகளில் ஆதி காலத்தில் ஒரு பெண் பூப்படையும் பொழுது அந்த காலில் படுகின்ற அந்த ரத்தத்தை எடுத்து நெத்தியில வச்சு காட்டும், நெத்தியில பூசுவார். அப்ப அவர்களுடைய சமுதாயம் தெரியும், இந்த பொண்ணு வயலுக்கு வந்துட்டுது, இது முதிர்ந்துட்டுது, இதுக்கு மற்றவர்களுக்கு நாங்கள் பிள்ளைய கொடுக்கலாம், பிள்ளைய கொடுக்க முடியும் என்று ஊர்லத்துக்கு அறிவிச்சது தான் அது. அதுல இருந்து வந்ததான் இது. இப்போ இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், இதே ஒரு விழாவாக கொண்டாடிக்கு நாங்கள் ஏதோ விதமாக சமுதாயத்துக்கு சொல்லுவோம், she is ready to marry, she is ready to give a birth, born a child. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எங்கட நாட்டில் திருமண நேரத்தில் கணவன் வந்து சிவத்தை பொட்டை வைக்கிறேன், நான் கொஞ்சம் மாற்றிட்டேன். பொட்டை என்னது வைக்கிறது, இவள் எனது வாரிசை சுமைக்க இருக்கிறார். அதால தான் இந்த கணவன் இறக்கும் பொழுது இவர்கள் இந்த பொட்டை எடுக்கிறார். அது விதா. ஆனால் பேருந்து திருமணங்கள் செய்யக்க நாங்கள் இன்னொரு பொட்டு வைக்கலாம், இல்லாட்டி வேறு ஒரு காலத்தில் ஒரு பொண்ணை பார்த்தா தெரியும் இந்த பொண்ணு திருமணம் ஆச்சுதா இல்லையா, ஆண்களுக்கு மட்டும். நான் அந்த சப்ஜெக்டுக்கே போகல. இந்த 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 சாமர்த்திய சடங்குன்ற இதுதான் நாங்கள் பேணிக்கு நடந்த துப்பாக்கி. பேணிண்டி அம்மா சும்மா இருந்தாலும் அந்த பக்கத்தில் வர பராசக்தி மாமா கேட்பேன், என்ன உங்களுடைய பொண்ணு குந்த இல்லையா அப்படி. இது அப்போ நாங்கள் புலம்பெயர்ந்து போனாலும் அங்கத்தே வசதி, அங்கத்தே வேலை வாய்ப்பு, அங்கத்தே பணம் எல்லாத்தையும் இருந்தாலும் முழு மென்டாலிட்டியும் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இது. இன்றைக்கு காலை நான் கூட்டத்தில் இருக்க ஒரு பேரண்ட்ஸ் அங்கே இருந்து டெலிஃபோன் பண்ணுறாரு. அந்த அவர்களுக்கு 3 பிள்ளைகள்.
அவர்கள் யாரை திருமணம் செய்ய போகிறார்களோ இன்னும் தெரியாது. திருமண பேச்சுவார்த்தையும் தொடர்ந்துக்குது. என்ன கேட்டார்கள் 3 நிறகுடம் குத்து விளக்கு எல்லாம் இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்சல் பண்ணியவர்கள் அனுப்பி விடுறீங்களா? பட் தே ஃபுல் டெனிஷ், அதாவது டெனிஷ் கலாச்சாரத்தில் இருந்து எல்லாம் படித்து அப்படியான ஒரு. அப்போ நாங்கள் அங்கே போனாலும் நாங்கள் இன்னும் எங்களை இலக்கை இல்லை. எங்களோட பிள்ளைகள் முழுக்களும் டெனிஷ் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சிந்தனையின் மொழி, தாய்மொழி என்றது என்ன? எது சிந்தனை மொழியோ அதுதான் தாய்மொழி. எதிலே யோசிக்கிறோமோ அதுதான் தாய்மொழி. இப்போ எங்களோட பிள்ளைகள் செகண்ட் ஜெனரேஷன், அவர்கள் ஜீவகுமாரனுக்கும் கலாநிதிக்கும் பிறந்த பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்த தொடக்கம் போன கிண்டர் கார்டன் டெனிஷ், படித்த பள்ளிக்கூடம் டெனிஷ், அவருடைய அதிகமான நண்பர்கள் டெனிஷ். ஆகவே அவர்கள் உண்மையிலே அவருடைய தாய்மொழி எதென்றால் டெனிஷ் தான். தமிழ் பிள்ளைகளுக்கு பிறந்ததுக்காக அப்படி இல்லை, சரிதானே? இது ஒரு உபதகவலாக சொல்லிக்கொண்டு நான் இந்த கதைக்குள்ள நீங்க எல்லாரும் வாசிச்ச கதையை ஜீவகுமாரன் வாசிக்க தலைக்கு ஜீவகுமாருக்கு என்ன வந்தது இதை நான் எழுதி முடிச்சது. நான் இப்போ ஜீவகுமாரன் ஒரு ரீடராக இருக்கேன், ஜீவகுமாருக்கு என்ன படம் வரும் அதை உங்களுக்கு சொன்னா நீங்கள் இனிமேல் இந்த விமர்சனங்கள் இதுகள் செய்யறதுக்கு மிகவும் நல்லா இருக்கும். முதலாவது நீங்க எடுத்த குறிக்கோள் வாசிப்பு ஒரு மனிதனை பூரணமடைய செய்யும். இலங்கையில் நான் பாடசாலைக்கு சென்ற காலங்கள் முழுக்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குதானே, பஸ் ஸ்டாண்டில் இந்த வாக்கியம் வாசிப்பு மனிதனை பூரணமடைய செய்யும்னு மில்க் ஒயிட் ஒரு ஷோப் கம்பெனி தான் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் கட்டுவாங்க. அதிலே எழுதி இருக்கு. நாங்கள் படித்த காலம் முழுக்க இந்த வசனம் இருக்கிறது. உண்மையில் வாசிப்பு மனிதனை பூரணம் அடைய செய்யும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறதில்ல, டிக்டாக்கை பார்க்குறேன், செவிக்கிறேன், கமெண்ட் பண்ணுறேன், 4 பேருக்கு அனுப்புகிறோம், என்ன ஒரு வாட்ஸ்அப் மாதிரி அந்த உலகத்துக்கு போகிறோம். ஆனால் நீங்கள் வாசிக்க நீங்கள் உள்ளுக்கு ஏதோ ஒன்று எடுக்குது. அதான் இப்போ கம்ப்யூட்டரில் விளையாடுறதுக்கும் ரோட்டில் போய் மைதானத்தில் விளையாடுறதுக்கும் உள்ள வித்தியாசமாக தான். கம்ப்யூட்டரில் நீங்கள் விளையாடிக்க உங்களுக்கு ஒன் வே கம்யூனிகேஷன் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மைதானத்தில் போய் விளையாடிக்க 4 பேரோட கட்டிப்பிடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்களே இல்லையா? ஆகவே இந்த வாசிப்பு என்றதை நீங்கள் எப்போவுமே நீங்கள் கடைப்பிடிக்கிறது மிக நல்லது. பெருசாக எடுத்து வாசிக்கணும் இல்லை, சின்ன சின்ன கூட வாசிக்கலாம். அந்த வாசிப்பு பழக்கம் வேற வேற வேற. நான் முதலாவது புத்தகம் வெளியிட்டது 50வது வயதில். ஆனால் நான் வாசிக்க தொடங்கினது முறையான வாசிப்பு 7-8ஆம் வகுப்புலேயே நான் வாசிக்க தொடங்கினேன். அப்போ அப்படி வந்ததுண்டு எல்லாத்தையும் மாடு சாப்பிட்டுட்டு இரமூட்டி கொண்டு இந்த வெளிப்பாடு தான் இந்த 50வது வயதில் எழுத தொடங்கினேன். சரி, நான் இந்த கதைக்குள்ளே போகிறேன். ராசையா அவருடைய மனைவி, ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் மூத்த பிள்ளை வதனி, 2வது பொண்ணு கோமதி, 3வது விமல, 4வது பொண்ணு சஹானா. இந்த கதையுடைய ஆரம்பத்தில் இவர்கள் இந்தியாவுக்கு வராங்க. முதலே வதனி நோர்வே நாட்டுக்கு போய் நோர்வேல சிவராஜான் ஒரு திருமணம் செய்து அவர்களுக்கு பேர்னிங் என்ற ஒரு பொண்ணு இருக்கு. சிவராஜாவை மாதிரி பண்ணி பேர்னி. கோமதிக்கு இவர்கள் இந்தியாவுக்கு அப்ப இந்த வதனி தான் சொன்னது, அம்மாக்கள் நீங்கள் இலங்கையில பிரச்சனை, இந்தியாவுக்கு வாங்க, நான் உங்களை எப்படியும் கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடுறோம்னு கோமதிக்கு ஒரு திருமணம் பேசியாச்சு. சுரேன் என்றவர், நான் சுரேன்கிட்ட பார்த்தேன், இந்த கதையில மிகப்பெரிய ஒரு பார்க்கிறேன். இந்த சுரேன் என்றவரை பேசி அங்க போய் கொண்டு இருக்கிறாங்க கதை. விமலன், சஹான, இவை 4 பேரும் வந்து மெட்ராஸில் இருக்கிறாங்க. அங்கதான் அந்த கதை தொடங்கி, ஒரு இரவில் அந்த கதை தொடங்கி. இப்போ நான் திரும்பி கதையை சொல்ல போறேன். இந்த ஸ்னேக் அண்ட் லேடர், இந்த பாம்பு மேனியும் வாழ்க்கை. பதனி அங்கே போயிட்டா, இவ போயிட்டா, இவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. இவாக்கு அப்புறம் இந்த பிள்ளை வேணி,
இப்போ நீங்க வாசிக்க எல்லாரும் தெரிஞ்சிட்டது வேணியின் சாமர்த்தியம் தான் அவர்களுடைய கனவாக இருந்தது. வேணிக்கு அது விருப்பம் இல்லை. 2 வருஷமாக மறைத்து கொண்டே இருக்குது அந்த பிள்ளை. அந்த டோர்ச்சர் கூடி கூடி அந்த ப்ரெஷர் கூடிய ஒரு நாள் உண்மையில மாத விளக்கம் வந்துட்டுது. ஆனா அந்த பிள்ளை மயங்கியும் விழுந்தது. தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளை மயங்கி விழுது, தாய்க்கு சந்தோஷம். ஏன் சந்தோஷம் என்றால் என்னுடைய பிள்ளை வயதுக்கு வந்துட்டுது, நான் இந்த விழா செய்யலாம். அந்த மயங்கி விழுந்தபடி அதில் டாக்டர் வராது. டாக்டர் வந்த பிறகு இந்த பிள்ளை அறைக்க கொண்டே சொல்ல டாக்டர் உடனே என்ன செய்யறேன், நகர சபைக்காரர் இருக்கிறேன், நீங்கள் அங்கே நீங்கள் எத்தனை கோடீஸ்வரருக்கு பிள்ளையா பிறகுலாம், நீங்கள் நாட்டின் பிள்ளைகள். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கணும். நீங்கள் இந்திய பிரஜாவுமே இந்திய அரசாங்கத்தின் பிள்ளைகள், சரிதானே? அப்போ அதே மாதிரி தான் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, நீங்கள் பிள்ளைகளை பெறுவதால் மட்டும் நல்ல பெற்றோர்கள் அல்ல. புரியுதா? நீங்க வளர்ந்த பிள்ளைகள், நீங்கள் பிள்ளைகளை பெறுவதால் மட்டும் நல்ல பெற்றோர்கள் அல்ல. பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் யாரும் பிள்ளையை பெறலாம், ஆனா அந்த பிள்ளையை வளர்ப்பதில் தான் நல்ல பெற்றோர்கள். நீங்க அந்த நல்ல பெற்றோர்களாக இல்லாதபடியால் நாங்கள் வேணியை உங்களோட வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு போகிறோம். மிகப்பெரிய கஷ்டம். சமுதாயத்தில் சொல்லலாம் எவ்வளவு கஷ்டமே இருந்துக்கும் இந்த வதனிக்கும் சிவராஜாவுக்கும். இந்த பிள்ளைக்கு சாமர்த்திய வீடு செய்து பெருமையாக இருக்க வாழ வேண்டும் என்று நினைச்ச ஒரு குடும்பத்தை இந்த பிள்ளைய எந்த பிள்ளைய தூக்கி கொண்டு போட்டாங்க. அதுக்கு மறைமுக காரணம் நான் தான் என்று சொல்ல முடியுமா? மிகப்பெரிய காரணம். அந்த சில இடங்கள்ல என்னன்னா இந்த வேணி மாதிரி ஆக்களுடைய வளர்க்குறவங்க, அந்த வளர்க்குற இடத்துல எல்லா கனவிதமான வேணிகள் வரும், கனவிதமான வேணன்கள் வருவார்கள். சில வேளை அவர்களுடைய துர்நடத்தைகளால இந்த பிள்ளைகளை துர்நடத்தைக்கு போற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இது. அடுத்தது கோமதி சுரை. கோமதி போராட்டத்தில் இருந்த பிள்ளை, துணிச்சலான பிள்ளை, ஆனா கஷ்டப்படும். சுரேன் யாருன்னா ஏதோ ஒரு விதமா அகதி அந்தஸ்து. இப்ப நாம போன மாதிரி அந்த காலத்துல இப்ப போறாண்டா ஒரு கோடி பேரை வரும், இல்லாட்டி ஒரு 75 லட்சம் பேரும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு போய் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கு. இப்ப நாங்கள் போய்க்கெல்லாம் ஏஜென்ட்டுக்கு அப்படி காசு எல்லாம் கொடுத்தது இல்லை. அரசியல் பிரச்சனைகளால நாட்டை விட்டு போனாலும் ஒரு ஏஜென்ட்டுக்கு 15,000 20,000 ரூபாய் கொடுத்தே போகல. அப்படி போய் அங்க ஒரு டெல்லி சிட்டிசன்ஷிப் அந்த நாட்டு குடியுரிமை எடுத்தா நாங்கள் எங்கட நாட்டுல போய் எங்கட பொண்ணை திருமணம் செய்யலாம். இந்த சுரேன் என்றவர் குடிப்பழக்கம் என்னென்ன தீய பழக்கம் எல்லாம் இருந்தவர். ஆனா இந்த கையில ஒரு டெனிஷ் பாஸ்போர்ட் இருந்தது, அது பாசிட்டிவ். அவர் என்ன செய்யறார், ஒரு சுயமும் தன்மானமும் மிகவும் ஒரு அருமையான ஒரு பிள்ளையை போய் திருமணம் செய்து கூட்டிக் கொண்டு போகிறார். கூட்டிக் கொண்டு போய் அவர் அந்த பொண்ணுக்கு கொடுத்த சித்திரவதை தான் கோமதியை கடைசியில கொண்டு விசராகி. கோமதிக்கு அப்படி விசர் வாரத்துக்கு இல்லாட்டி மனநோய் வாரத்துக்கு என்ன காரணம் என்றால் அவளுக்கு 2 பிள்ளைகள் வயிற்றுல தங்குது. இவர் செக்கப்பு கண்டு கூட்டிக் கொண்டு போறாரு. பேர்ந்த ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குற, இதுல சைன் பண்ண. அந்த பொண்ணு கேட்குது, எதுக்கு சைன் பண்ணணும்? இல்லை உன்னை ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த பெர்மிஷன் பண்ணும் அதுக்கு. ஆனால் அதில் சைன் வச்சது சைன் வச்சு கொடுக்குற. அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணின அண்டே கோமதிக்கு அபோஷன் நடக்குது. முழிச்சு பார்த்தா கோமதிக்கு பிளட் வியாஸ் மை பேபி பேபி என்று கேட்குது. அவங்க சொல்றாங்க, நீ தானே பெர்மிஷன் கொடுத்த, நீ இந்த பேப்பர் இருக்கு. அப்போ கோமதிக்கு என்னத்தில் கையெழுத்து வைக்கிறான்னு தெரியாமல் அந்த சுரேந்த கதையை கேட்டு கையெழுத்து வச்சு மனத்தளவில் தாக்கப்பட்டு கோமதி ஃபுல் டவுன். ஆனால் அந்த கோமதி ஒரு நல்ல ஒரு மனோதத்துவ அறிஞற்ற உதவியால மெதுவாக எழுதியிருக்கிறது. அதே மாதிரி இங்க போன வேணி குடும்பத்தால கொண்டு போய் எல்லாம் விழுத்து அடிச்சு அவ கொஞ்சம் கம்மியில. இப்ப பாருங்க, அந்த ஸ்னேக்கல் இடர்ல ஸ்னேக்ல போன 2 கேரக்டர்ஸ் மேல வர. சிவராஜா நல்ல சிவராஜா இல்ல, விமல ரொம்ப கட்டிக்கார பையன். அவன்
கேம்பில் இருக்கிறான், நம்ம ரொம்ப படிக்க வேணும். அந்த படிக்க போயிட்டு அவங்க கேட்பாங்க, அது உங்களுக்கு இங்கே போராட்டங்கள் இந்த ராஜீவ் காந்தி இந்த மரணத்தில் ஒரு பெட்டி வேண்டி கொடுத்தவரே ரொம்ப நாள் ஜெயிலுக்கே இருந்தவர். அப்போ அந்த ஒரு என்னென்னு சொல்ல ஒரு எள்ளதாக கேட்பார், திருப்பி நீங்கள் படிக்கிறது படி வைக்கிறதுக்கு தானோன்ற மாதிரி. அவ்வளோ கஷ்டத்துக்கூடாக விமலன் படித்து வந்து விமலனுடைய விதி அதை கள்ள கிரெடிட் கார்டு செய்கிற கம்பெனிக்கு போய் அவர் மாட்டுப்பட்டு இப்போ அவர் சித்திரவதைகள் ஜெயிலில் இருந்த சித்திரவதைகள் அதெல்லாம் தாண்டி அவர் இந்தோனேஷியாவுக்காக கடற்கப்பலில் போகிறார். அகதியாக ஆஸ்திரேலியாவுக்கு போவோம்னு படிக்கிட்டு அவர் இந்தோனேஷியாவில் மாட்டுப்பட்டு அங்கே உள்ள அகதி முகாமில் இருந்து அவர் அங்கேருந்து புறப்பட போகிறார். சகானாகி இவரை நல்லொரு திருமணம் செய்து வைக்கிறாரு. அப்போ இதில் வேணி மேலே வந்துட்டார் டாக்டரால். அவ இந்தியாவிலே இருந்து வேலை செய்கின்ற இன்னும் ஒரு டாக்டர் பையனை அங்கே விரும்பி தன்னுடைய வாழ்க்கையை இந்தியாவை நாங்கள் இரவல் தாய்நாடு செல்வோம், இந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்யணும்னு வாரம். கோமதி அந்த துறையில் இதன்று தன்னை போல எத்தனையோ பெண்களுக்கு நல்ல மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய நிலைக்கு எழுப்பிவார்கள். நிச்சயமாக சிவராஜனும் ஆஸ்திரேலியா சிவராஜாவுக்கு அங்கே அகதி அந்தஸ்து கிடக்குது. அவர் இந்த விரும்பின நாட்டுக்கு வரலாம். அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையும் துளிக்க போகின்றது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை எங்கேயுமே இல்லை. எல்லாருக்கும் இந்த வீழ்ச்சியும் வீழ்ச்சியும் எழுச்சியும் நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் நெடிய பனைகள். பனைகள் நீங்க இனிமே போய்க்க பனைகளை பாருங்க, வறண்ட நிலத்திலே நிற்கும், நிமிர்ந்து நிற்கும், தண்ணி இல்லாட்டியும் வளரும். பனையில இருந்து எந்த ஒரு பாகமும் வீணாவது இல்லை, எந்த ஒரு பாகத்தையும் கடலில் கொட்டுவது இல்லை. உங்களோட வீடு ஆதி காலத்தில் சொன்னது அத்திவாரம் கட்டுறதுக்கே அந்த பனையை தான் நாங்கள் வச்சுக்கிறோம். அதை சிம்பிளைஸ் பண்ணுறது தான் யாழ்ப்பாண மக்கள் அன்று அதையும் வச்சு இந்த நாவல் உருவாயினது. கடவுள் கிருப்பையால் அதுக்கு பரிசு கிடைச்சி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த புத்தகம் வெளியாகிறது. அது இந்த மண்ணில் இந்த பாடசாலையில் ஏதோ ஒரு உறவு மனுஷருக்கும் எனக்கும் இந்த பாடசாலை இவர் ஆசீர்வாதம் சேரன் இருக்கிற இவரால் தான் நீங்கள் அறிமுகப்படுவார். எனக்கு ஒரு முகன் ஒரு நண்பர் என்னுடைய கடவுள் சீட்டு என்ற புத்தகத்தை பாதிச்சுட்டு மனுஷர்கிட்ட கொடுத்து அதால் தான் இந்த தொடர்புகள் வந்தது. அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு எனக்கு பேச்சை முடிக்கிறேன். ஆசீர்வாதம் சார் அவர் தன்னுடைய இலங்கை அனுபவத்தை ஒரு 5 நிமிடத்துக்கு கூற விரும்புகிறேன். தேங்க்யூ எல்லாரும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் மத்தியில் ஒரு 5 நிமிடம் பேசுவதற்கு உங்களுடைய பேராசிரியர் அனுமதி கொடுத்தார். அதற்காக நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வயசில் கல்லூரியில் நானும் கோயம்புத்தூர் காலேஜில் தான் ஃபஸ்ட் இயர்லாம் படிச்சுட்டு 70வது ஆண்டு. நான் படித்தது 70வது ஆண்டு 1970, அதாவது 1970 நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமா பேனா நண்பர்னா தெரியுமா? பேனா நண்பர்கள், பேனா நண்பர்கள், பேனா தான் கடிதத்தின் மூலமாக நண்பர்கள்னு சொல்லுவாங்க. இப்பொழுது அது கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஃபேஸ்புக் நமக்கு பென் ஃப்ரெண்ட்ஸ், அதான் சொல்றேன், பென் ஃப்ரெண்ட்ஸ், பேனா நண்பர்கள், தமிழில் பேனா பென் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இப்போ வந்து நமக்கு அப் டு டேட் எந்த நிமிடமும் ஐயாவோட டென்மார்க்குக்கு எந்த நிமிடமும் பேசலாம். அது மிகப்பெரிய வரம் என்று தான் நம்ம சொல்றோம். அப்படி 70வது ஆண்டுல ரேடியோ சிலோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேடியோ சிலோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அந்த ரேடியோ சிலோன் இப்போ நெட்டில் இருக்கு. சென்ட்ரல் அப்படின்னு நீங்கள் போட்டீங்கன்னா வரும். அல்லது ரேடியோ கார்டன் அப்படின்னு ஒரு நெட்டில் போட்டிங்கன்னா
உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் ரேடியோக்களும் எடுக்கும். நார்வே, ஸ்வீடன், USA, ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலையும் தமிழ் ரேடியோ எடுக்கும். அது யார் என்று பார்க்கும் பொழுது இலங்கை தமிழர்கள் தான் அதை உருவாக்கியிருக்காங்க. அதனால் எந்த நாட்டில் இருக்கிற ரேடியோவையும் நம்ம கேட்கணும்னா ரேடியோ கார்டன் புரிஞ்சுக்கங்க. அப்புறம் 70வது ஆண்டில் நான் இந்த மாதிரி கடித தொடர்பில் இருக்கும் பொழுது அப்போது ரேடியோவில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் எழுதுவேன். அப்போ அதில் முகவரி சொல்லுவாங்க. அந்த முகவரி சொல்லும் பொழுது ஒரு அங்கே 10 பேர் கிடைச்சாங்க. அதில் ஒரே ஒரு அண்ணன் ஐயா மாதிரி வயசில் கிடைச்சார், பெஞ்சமின் அப்படின்னு. அவருடைய நட்பு மூலமாக தான் நான் வந்து இலங்கைக்கு அதற்கு முன்பாகவே எங்கள் ஊருக்கு மேட்டுப்பாளையத்தில் வந்தாங்க. அதனால் எங்கள் ஊருக்கு வாங்க வாங்கன்னு சொன்னதுனால போயிருந்தோம். அது வந்து ராமேஸ்வரத்திலிருந்து போகலாம். இப்போ இல்லை, நான் சொல்கிறது 1980ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்துலேருந்து போகலாம். எவ்வளோ ரூபாய் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க கப்பலில்? அந்த காலத்தில் போனோம். எவ்வளோ ரூபா? வெறும் 50 ரூபாய். யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த ரசீது கூட வச்சுருக்கேன். அப்போ அந்த ராமேஸ்வரத்துலேருந்து போகும்போது அங்கே தலைமன்னாருங்கிற ஊரில் இறங்கலாம். அதான் தமிழ் பகுதி. அங்கே இருந்து நம்ம யாழ்ப்பாணத்துக்கு பஸ்ஸில் நிறைய பஸ் இருக்குது, யாழ்ப்பாணம் போகலாம். இப்போ யாழ்ப்பாணத்தில் தான் தமிழர்கள்லாம் நிறையா இருக்காங்க. அந்த பார்க்கும்போது கண்டி, கதிர்காமம், திருகோணமலை அப்படின்னு ஒரு நல்ல ஊர்கள் இருக்குது. அதில் வந்து நிறைய இந்து டெம்பிள்ஸ் இருக்குது. ராவணன் வந்து ஒரு கிணறுகளை தோண்டியிருக்காரு, 7 கிணறு. அதில் சுடுதண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. அது திருகோணமலையில் மிக அருமையாக இருக்கும், போய் பார்க்கலாம். அப்போது யாழ்ப்பாணம் அப்படிங்கிறது தமிழர் பகுதி. மலையக தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்கு. மலையகம் அப்படின்னா தேயிலை தோட்டத்தில் லப்பர் காடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நிறையா இருப்பாங்க. அவங்களும் தமிழர்கள் தான். ஆனால் அவங்க வந்து மலையக தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலிருந்து அழைத்து சென்றவர்கள். அப்புறம் ஸ்ரீமாவும் பண்டார நாயக்கா என்ற 2 பிரதமர்களும் ஒப்பந்தம் போட்டு அங்கே இருக்கிற மலையக தமிழர்களை இந்தியாவுக்கு தேயிலை தோட்டத்திற்கு மீண்டும் அவங்களை அனுப்பிடலான்னு சொல்லும் பொழுது வால்பாறை, கோத்தகிரி, ஊட்டி, கூடலூர் அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அங்கே இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க என்பதை பார்க்கலாம். அப்போ வந்து அந்த மலையக தமிழர்னு சொல்லுவோம். கொழும்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து சிங்களர்கள் நிறையா இருக்காங்க. அங்கே தான் சிங்களம் மொழி பேசுகிறவர்கள் நிறையா இருக்காங்கன்னு பார்க்கலாம். இலங்கை தமிழர்கள் வந்து ரொம்ப அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்களுடைய தமிழ் தெரியுமில்ல, ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள், அழகான அன்பான வார்த்தைகள்லாம் நிறையா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து அந்த 80வது வருஷம் நான் இலங்கை போகும் பொழுது அங்கே டென்ஷனாக தான் இருந்தது. அப்போ அந்த வன்னிக்காடுன்னு சொல்கிற பகுதியில் தான் எனக்கு உங்களை கல்லூரியில் ஹைஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருந்தாங்க, தவம் மணி தேவின்னு சொல்லி. அவங்க என்னை அழைச்சிருந்தாங்க. அப்போ போய் பார்க்கும்போது வன்னிக்காடு, முள்ளியவளை, முல்லைத்தீவு இந்த மாதிரி பகுதியில், மாங்குளம் இந்த மாதிரி பகுதியில் வன்னிக்காடுல தான் அந்த போர் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருந்த ஒரு காலகட்டம் என்பதை உங்கள் மத்தியில் நான் சொல்லிக்கிறேன். அப்போது சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு இராணுவ போர் ஏற்பட்டது. அது தெரியுமில்ல, தலைவர் யாருன்னு? விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவருடைய தலைமையில் அந்த வார் நடைபெற்றது. எனவே அங்கிருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அகதிகளாக சொல்லப்போனால் அகதிகளாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியுங்களா? 2-3 லட்சம் பேர் இருக்காங்க. 2 லட்சத்துக்கு மேலே இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே முகாம்களில் தங்கியிருக்காங்க. அவர்களுடைய பிள்ளைகள், நான் கோயம்புத்தூர் அப்பாசாமி கல்லூரியில் வார்டனாகவும் இருந்தேன். அப்போது அந்த பிள்ளைகளை வந்து கொண்டு வந்து சேர்த்துனாங்க. நீங்களாம் யாருங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது நாங்களாம் +2 முடித்தாச்சு. இப்போது அரசாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இவர்களெல்லாம் கல்லூரியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தபடியால் கல்லூரியில் 10 மாணவர்கள் படித்தாங்க. நான் இருக்கும் பொழுது 10 மாணவர்கள் படித்தாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் நல்ல கொஞ்சம் வசதியானவர்கள், நல்ல ஒரு அங்கே வெளிநாடுகளில் நார்வே, ஸ்வீடன், கனடா, ஜெர்மனி
போன்ற ஊர்களில் இருந்த வசதியான குடும்பங்கள்லாம் அங்கே நார்வே, கனடா, ஜெர்மனி, டென்மார்க் போன்ற நாடுகள், லண்டன் எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் அப்படி அவங்க போனாலும் அவங்களுடைய உறவினர்களை எல்லாம் கண்டிப்பாக அழைத்து செல்வார்கள். வயதான பெற்றோராக இருந்தாலும் அங்கே போய் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அவங்கள பாதுகாப்பாங்க. ஒரு நார்வேலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் ஃப்ரெண்டு சிநேகிதி வந்திருந்தாங்க. சென்னையில் அகதிகள் முகாமில் இருக்கும் பொழுது அவர்களை அப்பா அம்மா வயசானவங்க அவங்கள நார்வேக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அவர்கள் மரணம் அடைந்தார்கள் என்ற செய்தியை அந்த சகோதரி எனக்கு தபால் ஃபோனில் சொன்னாங்க. அப்படியாக பார்க்கும்போது ஐயா அவர்கள் வந்து இப்போ லேட்டஸ்டான வசதியில் ஃபேஸ்புக் மூலமாக அறிமுகமானார்கள். அதிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலமாக ஐயா தொடர்பு இருக்கிறது. ஒரு 5 முறைக்கு மேலாக வந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் கடவுச்சீட்டு என்ற புத்தகத்தை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு மிக அருமையான புத்தகம். அதை நீங்கள் எப்படியாவது வாங்கி படியுங்கள். அதில் அந்த புத்தகத்தை இங்கே வெளியிடணும்னு சொல்லும் பொழுது நான் அப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி இங்கே வந்ததுனால எனக்கு தொடர்பு ரொம்ப குறைவாக இருந்ததுனால மணிசார் மூலமாக இந்த புத்தக வெளியிட நடத்தலாம் சார், என்னால் இயலாதுன்னு சொன்னபோது அவர் மிக அருமையாக எடுத்துக்கொண்டார். இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஈரோட்டில் அந்த ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் அதை நடத்தணும். அப்பொழுது அவர் சொன்னார், கோவை எங்களுடைய கல்லூரியில் ஐயாவுடைய திறமையை நன்றாக உணர்ந்து கல்லூரியில் விழாக்களை தொடர்ந்து ஒரு 4 வருடமாக நடந்து கொண்டிருக்கு. ஐயா பெரிய டைரக்டர், சினிமா டைரக்டர்னு சொல்லுவாங்களா, அதில் இங்கே இருக்கிற பிள்ளைகளை வைத்து, இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் வைத்து மிக அருமையான ஒரு நாடகம் அந்த அந்த அரங்கத்தில் நடைபெற்றது. மிக அருமையான நம்முடைய பிள்ளைகள் அப்படி நடித்தார்களா என்று எனக்கு ஆச்சரியம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் புக்ஸுகளாம் ரொம்ப குறைவாக தான் படிக்கிறாங்க. அப்புறம் இலங்கையை பற்றி அதிகமான செய்தி தெரியுமா, அல்லது இலங்கை ரேடியோ கேட்கறது உண்டா, அல்லது தென்றல் ரேடியோ தென்றல் மூலமாக காலை முதல் மாலை வரை இப்பொழுது இருக்குது நெட்டில், எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். அந்த காலத்தில் கஷ்டம். இப்போ யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அல்லது ரேடியோ சிலோன் அப்படின்னு போட்டிங்கன்னாவே ரெக்கார்டான பாடல்கள் எல்லாம் நிறைய வரும். அது நீங்கள் எப்படி கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது. எனவே இது மிக அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்காக அவருடைய நட்பு மூலமாக கடந்த 7 ஆண்டு காலமாக தொடர்பில் இருக்கோம். வரும்பொழுது எங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள். அவர்கள் லாட்ஜில் தான் தங்கியிருப்பாங்க. போய் பார்த்து அவர் சில பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பார். சாக்லேட் நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 400 பேர் இருக்கும், 400, 200, 300 சாக்லேட்டை எல்லாருக்கும் அவர் கொடுத்தார். அதே போல் எனக்கு ஒரு பேக்கெட் கொடுப்பார். அப்புறம் மற்ற சில வேணாம் அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் இயர் கொடுத்தது அதில் தான் எல்லாம் நான் எழுதி வைத்திருப்பேன். அவர் நேற்று என்னுடைய எழுத்தை பார்த்து 10 பேராக கொடுத்தார். இப்படியாக அவருடைய நட்பு மிக அருமையாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த பேராசிரியர் அவர்களுக்கு மிக மிக நன்றி. இலங்கையை பற்றி ஏதாவது கேள்வி ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்குமானா கேட்கலாம். இப்போ வந்து நாகப்பட்டினத்துலேருந்து கப்பல் போகுது. 4000 rupees 4 hours கப்பலில் போகுது வருகிறது. எனவே ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். இதோட இதோட வந்து எனக்கு வந்து 4வது ஸ்டேஜ். 4 வாட்டி ஸ்டேஜ் இருக்கு. ஆனால் இந்த நர்வஸ் மட்டும் எனக்கு போக மாட்டேது. அது என்னன்னு இன்னும் எனக்கு புரியல. இன்னும் நிறைய புக்கு படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கிறேன். இது வந்து முன்னாடி நம்ம வந்து 9 புக்கு வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து 10வது புக்காக வந்து இந்த புக்கு இடம்பெற்றிருக்குது. இங்கே வருகின்ற ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஒரு சின்ன குறிப்பு சொல்வேன். முதலாவது வந்து பேசின நீங்களும் சரி, இப்போ வந்து அவர் பேசினாலும் சரி, இந்த மேடை கூச்சு பண்ணது நீங்கள் பேசத்தான் இல்லாமல் போகும். நான் 7 வயதிலே 7 இல்லை 5ஆம் வகுப்பு படிக்கவே மேடையில் வந்து ஒரு அரசனை பற்றி பேசுறதுக்கு அந்த அரசன் மாதிரி தான் நான் நின்றேன். ஒரு 5 பந்தி பாடமாக்கி முதல் பந்தியிலே அரசன் அவுட். இப்படி பார்த்துட்டு கையை கிளம்பி போயிட்டு. ஆனால் இது இல்லாமல் போகிறதுங்க நீங்கள் திரும்ப பயிற்சி திரும்ப இதங்க ஸ்டேஜ் இதே மாதிரி அங்கே ஆட்கள் இருக்கிறாங்க நீங்கள் நினையாதீங்க. அதைப்படியே தான் பெரிய ஸ்டேஜ் நடக்க க்ரௌடுக்கு லைட்டில் நோக்கூடாது. அப்போ க்ரௌடில் ஒரு பேர் இருந்தாலும் என்னால் பேசலும் 1000 பேர் இருந்தாலும் பேசலும் அதில் இருக்கிறவங்க நீங்கள் அந்த மேடையில் நிற்க நீங்கள் தான் ஹீரோ ஜஸ்ட் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். நீங்கள் பொருளாதாரத்தை மட்டும் படிக்காமலுக்கு சமுதாயத்தை படிக்கிறீர்கள், இலக்கியத்தை படிக்கிறீர்கள், உளவியலை படிக்கிறீர்கள். இதுதான் உண்மையான ஒரு நல்ல படைப்பாளிகள். நாளைக்கு வருங்கால தலைவர்கள், பெரிய பெரிய ஜோப்புகள் எல்லாம் நீங்கள் இருக்க போறீங்க. இதுக்கு முதல் அத்திவாரம் நீங்கள் இப்போ பண்ணுற விடயங்கள் தான். தனியாக நீங்கள் ஸ்கூல் படிப்பை மட்டும் வச்சுக்கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு மற்றவர்களை படிக்க வேண்டும், மனிதர்களை படிக்க வேண்டும், உணர்வுகளை படிக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் இப்படி படிக்கிற வாசிப்புகள் மிக மிக உதவியாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு பண்ணி தருகிற உங்களுடைய ஆசிரியர் அனைவருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். இந்த மேடை குற்றத்தை பற்றி கணவர் சொன்னவங்களும் சொன்னார். உங்களுக்கு நாங்களும் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளாக இருந்து வந்த நாங்கள் தான். சார் சொன்ன மாதிரி நான் கூட என்னுடைய முதலாவது மேடை கூட நான் ஒரு பேர் சொல்லிட்டு 5ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலே ஒரு பேரை சொல்லிட்டு நான் வாங்கி போயிட்டேன். அப்படித்தான் எல்லாருக்கும் இருக்கும். அது பிறகு பேசத்தான் வேற. முதலாவது சபையில் இருக்கிற யாருக்கும் ஒன்றும் தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சு கொண்டு செய்யுங்க. அது முதலாவது பயிர். 2வது, நீங்கள் இந்த இலக்கிய கூட்டங்கள் நடத்துகிற மாதிரி நீங்கள் நாடக பயிற்சியர், இந்த பெரிய நாடகங்கள் பண்ண வேண்டும் என்று இல்லை, ரோல்ஸ் பில்லைன்னு சொல்லுவாங்க. ரோல் பிளே, சின்ன சின்ன ரோல்ஸ் பிளே பண்ணுங்க. உங்களால் கொஞ்சம் பேர் இருக்கலாம். அது உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். உங்களோட கட்டுரையை சமர்ப்பிக்க போவதற்கு முதல் கூட அந்த கட்டுரை சம்பந்தப்பட்டதான சின்ன ரோல், எதுக்காக நீங்கள் இந்த கட்டுரையை எடுத்திருக்கிறீர்கள், என்ன விடயத்துக்காக இந்த ஒரு ஆராய்ச்சியை செய்ய போகிறீர்களோ அதில் சம்பந்தமாக ஒரு தொட்டுக்கொண்டு போற சில விடயங்கள், அப்படியான சின்ன சின்ன ரோல் பிளேயரை பண்ணி அதுக்கு பிறகு உங்களோட படிப்பு சம்பந்தமான விடயங்களை அதோட தொடுக்கிற மாதிரியான விடயங்களை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலக்கியம் வருகிறது, வாழ்க்கை வருகின்றது, பயம் இல்லாமலுக்கு இருக்கும். திரும்ப நான் சொல்றது என்ன சொன்னால், முன்னால் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சுக்கொண்டு நீங்கள் செய்யுங்க. அதுக்காக ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது மெல்ல மற்றது வாசிக்கின்ற பொழுது நீங்கள் போய் வெற்று பாத்திரமாக இருங்க. நீங்கள் நிறைய வாசிச்சு இருக்கலாம். ஒரு சின்ன கதை, ஒரு சின்ன குட்டி கதை ஒன்றை சொல்லி நான் இதை முடிக்கின்றேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய குருவானவர் இருந்தார். அந்த குருவானவர் நினைச்சு கொண்டிருக்கிற தனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி இன்னொரு ஊரில் இன்னொரு குருவானவர் இருக்கிறார். அவர் இவரை சந்திக்க போகிறேன். அப்பொழுது அந்த தனக்கு எல்லாம் தெரியும் அந்த குருவானவர் வந்து பக்கத்தில் இருக்கிற குருவானவர்கிட்ட போகிற பொழுது இவருக்கு ஒரு கர்வம், இவர் என்ன பெரிய ஆளா, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போகிறேன். சரியா ஓகே வாங்க வந்துட்டு அந்த உண்மையான ஒரு குருவானவர் வாங்கோ பாடிகளை நாங்கள் கதைக்கிறதுக்கு போது தேத்தண்ணி குளிப்போம் சொல்லி வெறும் தேத்தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். 2 கப் வந்திருக்கிறது, தேநீர் கேன் வந்திருக்கிறது. வந்தவர் கொஞ்சம் கர்வமானவர் தானே இல்லையா, அவர் கேட்குறேன் உங்களுக்கு என்ன தெரியும், உங்களை பற்றி சொல்லுவோம், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் பெரிய ஆள் அப்படின்னு என்னை பற்றி பெருசாக சொல்லிக்கொள்ளும். இந்த உண்மையான குருவானவர் என்ன செய்கிறார், தேநீர் கேனில் இருக்கிற தேநீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். தீயை ஊற்றிக்கொண்டு அந்த தேநீர் படிந்து கீழே போய்கொண்டே இருக்கிறார். போய்கொண்டே இருக்கின்ற பொழுது வந்தவர் சொல்கிறார்,
உங்களை ஊர் முழுக்க பெரிய குருவானவர்னு சொல்லுறாங்களே, உங்களை முட்டாளாக இருக்கிறீர்கள், தெரிய கணக்கில் இருக்க கோப்பம் முழுக்க தண்ணி வடின்னு கீழே போய் கொண்டிருக்கிறேன் சார். அப்பொழுது அந்த உண்மையான குருவானவர் சொல்லுவார், இதே தேநீர் கேனல் நீங்கள் நினைக்க வேண்டாம், நீங்களும் அவர் அதே உங்களை தான் அதை சிம்பலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் நிறைந்த பாத்திரமாக தான் வந்திருக்கிறீர்கள். இப்போ நிறைந்த பாத்திரமாக இருக்கிற பொழுது என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை. என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சா என்னத்துக்கு நீங்கள் என்கிட்ட வர போறீங்க? தேவையில்லை. வரவுங்களே அவர் ஒரு கண்ணாடியோட வாரார், ஒரு கப்பு கண்ணாடி போட்டுருக்க, அந்த கண்ணாடியில வந்து அவர் பார்க்க போறார். எனக்கு எல்லாம் தெரியும், உன்னிட்ட என்னத்தை நான் பிடுங்க போறேன், அல்லாட்டி என்னட்ட நான் என்னத்தை படித்துக் கொள்ள போகிறேன் என்ற ஒரு கர்வத்திலே தான் வருகின்றேன். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் எதை வாசிக்க தொடங்கினாலுமோ அல்லது எதை நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பினாலுமோ வெற்று பாத்திரமாக இருங்கள். உங்களிடம் நீங்கள் நிறைய படித்த விடயங்கள் இருக்கலாம், அதற்கு எல்லாருக்கையும் ஒரு மூலையில தூக்கி வைத்து போட்டு ஒரு புது நாவலை படிக்க போகிறீர்கள் என்று சொன்னால் வெற்று பாத்திரமாக புதிய கண்ணோட்டத்துடன் புதிய மனிதர்களாக நீங்கள் படிக்க தொடங்கினீர்கள் என்று சொன்னால் நிறைய விடயங்கள் தரும். முதல் பதித்திருந்த விடயங்களை நீங்கள் அதுக்குள்ள அப்ளை பண்ணி பார்க்க போனீங்கன்னா புதிய உலகம் உங்களுக்கு தெரியாது. கையில கல்லை வச்சு கொண்டிருந்து இந்த கல்லை நீங்கள் இறக்கி வச்சா தான் புதிய கல்லை எடுக்கலாம் இல்லையா? அப்ப அந்த பழைய எண்ணங்களை விட்டு ஒரு மூலத்திலே வைத்து போட்டு புதுசாக எடுத்து பார்த்துட்டு அதை படித்துட்டு உலக உங்களுக்கு ஏற்படுத்திய நீங்கள் அப்ளை பண்ணினால் மிகவும் நல்லாக இருக்கும். இந்த வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் வருங்காலத்திலே பெரிய பெரிய ஆட்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சில சமயங்கள்ல 6 வருஷம் தெரியாது.